வெல்கம் பேக் 12th தம்பி தங்கச்சிங்களா. ஓகேங்களா, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா 12th ஃபிசிக்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் லா வித் ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த லா பொறுத்த வரைக்கும் நிறைய லாஸ் இருக்கு. ஓகேங்களா, நம்ம 12th ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஃபிசிக்ஸ் புக்கில் நிறைய லாஸ் இருக்கு. ஓகேங்களா, அதுலேருந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான லாஸ் சொல்லிட்டு ஒரு 40 லா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 40 லாவை ஃபுல்லாக கற்றுப்பீங்க. ஓகேங்களா, வீடியோ எண்டில் வந்து நீங்கள் ஃபுல்லாக 40 லா கற்றுக்கிட்டு இந்த 40 லா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எக்ஸாம்ஸில் கேட்கும்போது நீங்கள் எழுதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த 40 லாவோட வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருப்பீங்க. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நிறைய காத்துட்டு இருக்கு. அதை தாண்டி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுறது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து என்ன மாதிரியான வீடியோஸ் போடுறோம். இப்போ 12th ஃபிசிக்ஸில் 5 மார்க் வேணுமா, 5 மார்க் 12th ஃபிசிக்ஸ் 5 மார்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போடுவோம். ஓகேங்களா, இப்போ இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் லாஸ்ட்னு கமெண்ட் பண்ணால் இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் வீடியோ போடுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட வீடியோஸை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம படித்தாலும் நம்ம போதுமா, நான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட தான் படிக்கிறாங்க. ஸோ அவங்களும் படிக்கணுன்றதுக்காக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன். இது நம்ம என்னோட தம்பி தங்கச்சிட்டு ஒரு மேலே ஒரு கையில் ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெசன்ல கூலும்ஸ் லா பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, கூலும்ஸ் லான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கீழே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. கூலும்ஸ் லா ஸ்டேட் தட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்னானது ரெண்டு சார்ஜ், அதோட ஸ்டாட்டிக்னா மூவிங்லேயே இல்லை. ஓகேங்களா, ஸ்டாட்டிக்னா ஸ்டேஷனரியா இருக்கு, ஸ்டேஷனரியா நிற்கிது. ஓகேங்களா, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு, ஓகேங்களா, அந்த ரெண்டு ஃபோர்ஸ் எப்படி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த 2 பாயிண்ட் சார்ஜஸ். ஓகேங்களா, ஒரு டயக்ராமா போட்டு சொல்லி தரேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா 2 பாயிண்ட் சார்ஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ளஸ் சார்ஜ், ரெண்டுமே ப்ளஸ் சார்ஜாக எடுத்துக்கணும். ஓகேங்களா, இது வந்து Q1, இது வந்து Q2. ஓகேங்களா, Q1 Q2. இப்போ இது ரெண்டுக்கும் நல்ல என்ன ஃபோர்ஸ் இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, சேம் சார்ஜாக தான் இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அன்லைக் சார்ஜஸ் தான் இருக்கும், கண்டிப்பாக அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க இதில் ஃபஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதுறேன் நான். F directly proportional to Q1 Q2 divided by R square. ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேங்களா, இது பொறுத்தவரைக்கும் இதான் உங்களுக்கு ஃபார்முலா. ஓகேங்களா, கூலும்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும், அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும், Q1 Q2க்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகேங்களா, அது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் உங்களுக்கு தெரியல, இந்த ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டு நடுவில் இருக்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் சார்ஜஸ். அந்த 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு எப்படி இருக்கும், எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த 2 பாயிண்ட் சார்ஜ்னு வச்சுக்கோங்க. அந்த 2 பாயிண்ட் சார்ஜுமே டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இருக்கும். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதில் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்காது, அதே மாதிரி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்காது. எவ்வளோக்கு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதோ அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி அந்த ஃபோர்ஸ் எவ்வளோக்கு கம்மியாக இருக்கும் அந்த இதுவும் அப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும், ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். சார் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்கும் அந்த ஃபோர்ஸ் என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இதில் தான் இந்த இதில் சொல்லிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கேன்னு ஒரு ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது கூலும்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, Q1 Q2 டிவைட் பை R ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ இந்த கேவோட வேல்யூ, ஓகேங்களா, இந்த கேவோட வேல்யூ என்னதுன்னா 9 × 10⁹. ஓகேங்களா, இதுதான் அது இந்த கேவோட வேல்யூ. இப்போ இந்த கேவோட ரீப்ளேஸ் பண்ணுறதா சொல்லுவாங்கன்னா 1/4πε0. ஓகேங்களா, எப்சிலான் தெரியும் உங்களுக்கு, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, அந்த பெர்மிட்டிவிட்டின்ற வார்த்தை நம்ம வந்து அடுத்தடுத்த கொஸ்டின்ஸில் பார்ப்போம். பெர்மிட்டிவிட்டி, பெர்மியபிலிட்டி, சசப்டிபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ என்ன பண்ணுங்க, இந்த வீடியோஸ் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட். ஓகேங்களா, ஒன்றுமே கிடையாது. பாயிண்ட் சார்ஜுக்கும் இருக்க நடுவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஃபோர்ஸ்க்கு வந்து ப்ராடக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த 2 பாயிண்ட் சார்ஜஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதோட ஃபோர்ஸும் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா, அதே மாதிரி டிக்ரீஸ் ஆகும். இது என்ன சொல்றாங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஆமாம், எதனாலனா இப்போ 2 பாயிண்ட் சார்ஜ் நடுவில் டிஸ்டன்ஸே ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அப்போனா இருக்கும் அன்லைக் சார்ஜ்னே வச்சுக்கோங்க. அன்லைக் சார்ஜ்னா கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணுமா, அதோட டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக என்ன பண்ணும், அதெல்லாம் அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அட்ராக்ட் பண்ண டிஸ்டன்ஸ் போக ஆகிடும், அது நடுவில் இருக்க ஃபோர்ஸ் கம்மியாகும். ஓகேங்களா, இதனால தான் சொல்றாங்க அந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அந்த 2 பாயிண்ட் சார்ஜுக்கும் சொல்லிட்டு இந்த கொஸ்டின் சொல்றாங்க. ஓகேங்களா, அந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ணுறதா பண்ணிருக்காங்க. கேன்ற ஒரு கான்ஸ்டன்ட் சிம்பிளா போட்டிருக்காங்க. அந்த கேவோட வேல்யூ என்னது 9 × 10⁹. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கூலும்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சொல்றாங்கன்னா அந்த கேவோட இன்னொரு என்னன்னா 1/4πε0 தான் சொல்லுவாங்க. இந்த எப்சிலான் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகேங்களா, அதை வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லா முடிஞ்சது, நம்ம செகண்ட் லாக்கு போயிடும். ஓகேங்களா, செகண்ட் லா என்னன்னா காஸ் லா. ஓகேங்களா, காஸ் லா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். காஸ் லா தட் ஸ்டேட்ஸ் தட் இஃப் a சார்ஜ் Q, ஓகேங்களா, ஒரு சார்ஜ் Q இருக்குன்னு வச்சுக்கோங்க, இஸ் என்க்ளோஸ்டு பை an arbitrary closed. ஓகேங்களா, அதாவது சார்ஜ், ஓகேங்களா, ஒரு சார்ஜ்
ப்ளஸ் சார்ஜோ மைனஸ் சார்ஜோ ஒரு சார்ஜ் ஓகேங்களா. என்க்ளோஸ்டாக அதாவது ஒரு லூப் உள்ள இருக்குது ஓகேங்களா. லூப் உள்ள இருக்குது க்ளோஸ்டு சர்ஃபேஸ், ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் லூப் உள்ள இருக்குது ஓகேங்களா. தென் இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா அது நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லுவோம் ஓகேங்களா. த்ரோ த க்ளோஸ் சர்ஃபேஸ் அதெல்லாம் இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும், அந்த க்ளோஸ் சர்ஃபேஸ் இது பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இப்போ எல்லாம் சொல்கிறாங்கன்னா கீழே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், இதை வந்து நான் சொல்லிடுறேன். இப்போது இந்த க்ளோஸ்ட் சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படின்னு கண்டுபிடிக்கணும் நம்ம ஓகேங்களா. இப்போ இந்த க்ளோஸ் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குமா, இது சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தானே கண்டிப்பாக இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதை சுற்றி இருக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. அதுக்காக நம்ம என்ன சொல்கிறோம், சின்னதாக ஒரு இடத்த எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. இதுதான் இந்த இடம்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இதுதான் அது அந்த இடம் ஓகேங்களா. அதனால எலக்ட்ரிக் என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. அதனால நோட் பண்ணிடுறேன். அந்த இடத்துக்கு பேர் ஏஇன்னு கிடையாது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. வேண்டாம் நான் இங்கேயே போடுறேன் ஓகேங்களா. கீழே அந்த ஃபார்முலா அப்படின்னா கீழே எழுது நான் phi e ஈக்குவல் டு அங்கே இன்டகிரேஷன் சிம்பிள் ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல இப்போ சின்னதாக இப்போ மொத்த இதுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இப்போ நம்ம சின்னதாக ஒரு பிளேஸ் எடுத்துட்டு அதை இன்டகிரேட் பண்ணி இது பண்ணால் அந்த மொத்த இடத்துக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ என்ன பண்ணுறாங்க, அதை வந்து இன்டகிரேட் பண்ணுறாங்க ஓகே. அப்போனா அது இன்டகிரேஷன் சிம்பிள் போட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த சின்னதாக அர்த்தம் பார்த்தீங்களா, இது வந்து டிஏ ஓகேவா. இது டிஏ அந்த இடத்துக்கு போய் டிஏ ஓகேங்களா. டாட் டிஏ வெக்டார் ஈக்குவல் டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கியூ என்க்ளோஸ்டு அந்த சார்ஜ் வந்து அந்த க்ளோஸ்ட் லூப்பில் இருக்குது டிவைடட் பை எப்சிலான் நாட். டிவைடட் பை எப்சிலான் நாட்னு சொல்லிருக்காங்க. எப்சிலான் நாட்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 சோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோர்ஸ் வேண்டாம், 2 எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ இது வந்து ப்ளஸ், இது வந்து மைனஸ்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து எந்த விதமான எலக்ட்ரிக் கனெக்ஷனுமே கிடையாது. எலக்ட்ரிக் கனெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா நடுவில் வந்து எதுவுமே கிடையாது ஓகேங்களா. அதுக்கு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அதனால சொல்லுவாங்கன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் வேக்யூம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகே. இப்போ அதனால் இருக்குது இதில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ இந்த என்க்ளோஸ் சர்ஃபேஸில் வந்து இருக்குது உள்ள சார்ஜ் இருக்குது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டிப்பாக இருக்குன்றதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்கும், கண்டிப்பாக அங்கே இருக்கும் ஓகேங்களா. இப்போது அது வந்து என்ன பண்ணும், அந்த பெர்மிட்டிவ் ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்னா அந்த வேக்யூம் பிளேஸ் வந்து எவ்வளோ இது எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணுது, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, பெர்மிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. எவ்வளோ எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணுது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து என்ன பண்ணும், வெளியே போனாலுமே அதுன்னு ஒரு அந்த வேக்யூம் பிளேஸ் என்ன பண்ணும், ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் அந்த எனர்ஜி வந்து என்ன பண்ணோம், அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் ஓகேங்களா. ஸோ அதனால சொல்கிறாங்க பெர்மிட்டிவிட்டின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இதுதான் வந்து காஸ் லா ஓகேங்களா. காஸ் லாவோட ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் கீழே சொல்லி கொடுத்துருக்கேன். அது மேலே அந்த கிளியராக தெரியலனாலும் இதை வந்து சொல்லிருக்கேன். இதுதான் காஸ் லாவோட எக்ஸ்பிளனேஷன் ஓகேங்களா. நம்மளுக்கு செகண்ட் லா முடிஞ்சிச்சு, நம்ம தேர்ட் லாக்கு போவோம். தேர்ட் லாவை பொறுத்த வரைக்கும் ஹோம்ஸ் லா. ஹோம்ஸ் லானா அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹோம்ஸ் லாவை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு சிம்பிளான சர்க்யூட்டில் எப்படின்னா பிஐஆர் ஓகேங்களா, இதோட ரிலேஷனை கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அது கீழே வந்து V = IRன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சர்க்யூட் நான் சின்னதாக ஒரு சர்க்யூட் ட்ரா பண்ணுறேன். அந்த சர்க்யூட் வச்சு சொல்லி தரேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஈஸியாக புரியவும் செய்யும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு நிமிஷம் ஓகேங்களா. இதுக்கு பேரலா நம்ம என்ன பண்ணுறோம், வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. இங்கே வந்து நான் இருக்குது மீட்டர் ஓகேங்களா. இப்போது இது பேட்ரி, இங்கே கீ இருக்குது, இங்கே ரியோஸ்டாட் இருக்குது. ரியோஸ்டாட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. நம்ம அதை வோல்டேஜை வந்து எவ்வளோ இது பண்ணுறோம் தான் ஓகேங்களா. ரியோஸ்டாட் இருக்குது ப்ளஸ்ஸு மைனஸ் ஓகேங்களா. ரியோஸ்டாட் இதுக்கு அந்த வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரியோஸ்டாட் நம்ம யூஸ் பண்ணுறது ஓகேங்களா. எவ்வளோ வோல்டேஜ் வந்து அதில் இதில் வந்து இப்போ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது தான் இந்த ரியோஸ்டாட் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இங்கே வந்து வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. வோல்டேஜ்னாவது இன்க்ரீஸ் ஆகுது. வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக நான் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல வோல்டேஜ்னா என்னன்னா, அந்த எலக்ட்ரான்ஸை வந்து இது ஃப்ளோ ஆகிறதுக்கு கொடுக்குற எனர்ஜின்னு வச்சுக்கோங்க. வோல்டேஜ்னானது அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கு கொடுக்குற எனர்ஜி ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டேப் வாட்டரில் வந்து நம்ம திறக்கணும்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. கொஞ்சமாக திறந்தால் தண்ணி பொறுமையாக ஊற்றும் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபுல் டேப் வாட்டர் இந்த ஃபுல் குழாயுமே நம்ம ஃபுல்லாக இது பண்ணிடுவோம். அப்போ நான் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகி தண்ணி வேகமாக வர ஆரம்பிக்கும் ஓகேவா. இப்போ அந்த இதில் இருந்து கான்செப்ட் என்னென்னா, அதில் போகிற அந்த இது வச்சுட்டு நான் என்ன பண்ணுறோம், தண்ணியை ஃபுல்லாக ஃப்ளோ பண்ணுறோம். எக்ஸாம்பிள் அந்த பைப்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. நான் பண்ணோம் பைப்பில் கொஞ்சமாக திறந்தால் தண்ணி பொறுமையாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், அதிகமாக தந்தாவும் ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகும் ஓகேங்களா. அந்த ஃப்ளோ ஆகிறத வந்து என்ன பண்ணுறோம், அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ வந்து அதிகப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், வோல்டேஜ் கொடுப்போம், அதுக்கான எனர்ஜியை கொடுப்போம், அது பேர் வந்து வோல்டேஜ் ஓகேங்களா. அப்போது நம்ம வோல்டேஜ் அதிகமாக கொடுத்து என்ன பண்ணுவோம், எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறதுனால கரண்ட் கண்டிப்பாக அங்கே அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. அப்போ V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Iன்றது
கரெக்ட். ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்செப்ட் நம்ம என்ன பண்ணோம், ரிமூவ் பண்ணோம். அதுக்காக சேர்க்கறது என்னன்னா இந்த ஆர். ஓகேங்களா? அது இந்த ஆர். ஓகேங்களா? அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் ஓகேங்களா, இதுதான் வந்து சிம்பிளான சர்க்யூட். இந்த சிம்பிளான சர்க்யூட்டுக்கு மட்டும்தான் இந்த வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றது அப்ளிகேபிள் பண்ணுறது ஹோம்ஸ்ல. சிம்பிளான சர்க்யூட்டில் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப காம்ப்ளிகேட்டான சர்க்யூட்லாம் வந்து நிறைய வேறு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அது பர்ஸ் ஹவர்ஸ்லாம் இருக்கட்டும், ஆம்பியர் சர்க்கியூட்லாம் இருக்கும். ஓகேங்களா, அந்த பர்ஸ் ஹவர்ஸ்லாம் ஆம்பியர் சர்க்கியூட்லாவும் இன்னும் வர வீடியோஸில் கொஷின்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுங்கள், அது வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா, இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் நான் வீடியோ சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 40 சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணுங்கள், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நான் சொன்ன ஃபஸ்ட்டு V directly proportional to I. ஓகேங்களா, நார்மலாக சர்க்யூட் என்ன பண்ண போகிறோம், நம்ம வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணனா கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதோட கண்டிஷன் அது கரெக்ட். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் என்ன பண்ணும், கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனாலிட்டி கான்செப்ட் ரிமூவ் பண்ண என்ன பண்ணோம், ஆர்ன்ற ஒரு இதை பண்ணணும், கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். ஓகே, அப்போ V = IR. ஓகேங்களா, இதான் அது அந்த ஃபுல் இது மேலே சொல்லிருக்காங்க பாருங்க. when a potential difference applied across the wire, a net electric field is created within the wire which constitutes the current in the wire. ஓகேங்களா, therefore microscopic of Ohm's law can be stated as V = IR. ஓகேங்களா, நான் சொல்கிறாங்க, இது வந்து ஹோம்ஸ்லாம் சொல்கிறோம். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் கண்டுபிடினா ஒன்றுமே கிடையாது. I = ஏதாவது V/R. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம எழுதி இது பண்ணலாம். ஓகேங்களா, ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, இந்த இதை பொறுத்த வரைக்கும் நாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இடத்துல நான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ என்ன ஆகும், கரண்ட்டு டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு அந்த ஓஸையே வச்சுக்கோங்க. நீங்கள் ஓஸை ஃப்ளோ ஆகிட்டு இருக்க இதை வந்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக வரும், ஃபாஸ்ட்டாக வரும். ஓகே, அது வேறு. ஆனால் அதிகமாக தண்ணி வரும், கம்மியாக வரும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமான போனால் எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து கம்மியாகும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ அதிகமாக இருக்குது, அப்போலாம் இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த மெட்டீரியலை பொறுத்து மாறும். ரெசிஸ்டன்ஸ்னாவும் மெட்டீரியலை பொறுத்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ நல்லா சொல்கிறாங்க. இந்த மாதிரி நமக்கு அப்படின்னு நான் பண்ணுவோம் அது மாதிரி. ஓகேங்களா, இப்போது இது குறையுதுனாவும் ஓகே, இது குறையுதுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இதுதான் வந்து இதோட கான்செப்ட். நம்ம இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி கண்டுபிடிச்சோம். அது சிம்பிளான சர்க்யூட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஓம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். மற்றபடி காம்ப்ளிகேட்டான சர்க்யூட்ஸ்க்கு வந்து வேறு விஷயங்கள் இருக்குது. ஸோ ஓகேவா, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், கண்டுபிடிப்போம். அதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டெலாம் கண்டுபிடிப்போம். அதெல்லாம் அடுத்த கொஸ்டின்ஸில் இருக்குது. ஸோ நம்ம அதை அப்புறமா பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டின் முடிஞ்சது. தேர்ட் லா நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஃபோர்த் லாக்கு போகிறோம். ஓகேங்களா, ஃபோர்த் லா பொறுத்த வரைக்கும் கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேங்களா, 2 ரூல் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து கரண்ட் ரூல், இன்னொன்று வந்து லூப் ரூல், ஜங்ஷன் ரூல், லூப் ரூல் எல்லாமே சொல்லுவாங்க. லூப் ரூல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இது ஒரு ஜங்ஷன் வச்சுக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் நான் டெஃபினேஷனை படிக்கிறேன் பாருங்க. இட் ஸ்டேட்ஸ் that the algebraic sum of the currents, okay, algebraic sum of the currents at any junction of circuit is 0. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜங்ஷனானு சொல்லுவாங்க, சந்திப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ நான் இந்த கூட்ரோடு, நாலு ரோடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. எல்லா எதுவும் வந்து சென்டராக இருக்கும், ஒரு பூத் மாதிரி இருக்கும். ஓகே, அங்கே டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுவார், அப்படி போப்பான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டே இருப்பார். ஓகேங்களா, இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி இருக்க டிஃப்ரெண்ட் பாத்லேருந்து வர எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேங்களா, ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் பாத்லேருந்து வர எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும். அட் எனி ஜங்ஷன் ஆஃப் சர்க்யூட் இஸ் 0. ஓகேங்களா, இப்போ இதுக்கு உள்ள வர கரண்ட்டு வெளியே போகும்போது எப்படி போகும், ஜீரோவாக போகும். அப்படின்றது தான் எனக்கு லால சொல்லிருக்கோம். ஓகேங்களா, இது எப்படி எழுதுதுன்னா, இந்த உள்ள வர கரண்ட்லாம் ப்ளஸ் கரண்ட். ஓகேங்களா, I3 வெளியே போகிற கரண்ட்லாம் என்னது, இது I1, I2, I1, இது I2, இது I3, I4, I5. ஓகேங்களா, இது வந்து கரண்ட் வித்தியாசமாக டைரக்ஷனில் வந்து வர கரண்ட். ஓகேங்களா, I1 + I2 + I3 மைனஸ் I4 மைனஸ் I5 = 0. ஓகேங்களா, இது நம்ம பெரிய அரேஞ்ச் பண்ணி எப்படி இருக்கும், I1 + I2 + I3 I4 + I5. ஓகேங்களா, ரீஅரேஞ்ச் பண்ணாம இந்த மாதிரி வரும். இந்த லாவை பொறுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, எந்த ஜங்ஷன்லேருந்து வர கரண்ட் வந்து ப்ளஸ் கரண்ட்டாக இருக்கட்டும், மைனஸ் கரண்ட்டாக இருக்கும், வர கரண்ட் வந்து எப்படி இருக்கலாம், வெளியே போகும்போது மைனஸாக இருக்கும், அதாவது ஜீரோவாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜங்ஷன் அதிகமாக இருக்கும், ஜீரோவாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேங்களா, செகண்ட் அடுத்தது வந்து என்னன்னா, ஃபிஃப்த் லா வந்து என்னன்னா கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல். கிர்ச்சாஃப் செகண்ட் ரூலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் ஸ்டேட் தட் இன் ஏ க்ளோஸ்டு சர்க்யூட் த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட். ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா, கரண்ட் ஓகேங்களா I resistance, ஓகேங்களா, product of the current and resistance equal to
each part of the circuit is equal to the total EMF included. ஓகேங்களா, EMF அது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இந்த சர்க்கியூட் என்ன சொல்றாங்க, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இந்த சர்க்கியூட். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெண்டு இது எடுத்துக்கலாம். இது ஏ. ஓகேங்களா, நடுவுலாம் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இது பி. ஓகேங்களா, அது இது ஏ, இது பி. இதெல்லாம் இருக்கு, கரண்ட் வந்து இந்த சைடு ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா, ஏ டு பின்னு ஆகுது, கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா, இதுலேருந்து போனானது இது வந்து பாசிட்டிவ் கரண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா, என்ன பண்ணுவாங்க, பாசிட்டிவ் கரண்ட். அதாவது இதுலேருந்து என்ன வந்து அது போகுது. எப்படி சொல்கிறாங்கன்னா ஐ இன்ட்டு வரதுனா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இஎம்எஃப்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த லா பொறுத்து என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் ஸ்டேட் தட் இன் ஏ க்ளோஸ் சர்க்கியூட். ஒரு க்ளோஸ் சர்க்கியூட்டில் வந்து அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து அந்த க்ளோஸ் சர்க்கியூட்டில் வந்து அந்த கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் ஆஃப் ஈச் பார்ட் ஆஃப் த சர்க்கியூட், ஒரு அந்த ஈச் பார்ட் ஆஃப் சர்க்கியூட்டில் இருக்க சர்க்கியூட் வந்து இருக்கும் டோட்டல் இஎம்எஃப் இன்க்ளூட் சர்க்கியூட். ஓகேங்களா, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, அந்த கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து இந்த லாவோட எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா, நம்ம இந்த வரைக்கும் 5 லா பார்த்துருக்கோம். 5 லாவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான லாஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் லா பொறுத்த வரைக்கும் ஜூல்ஸ் லா. ஓகேங்களா, ஜூல்ஸ் லா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இஃப் எ கரண்ட் ஐ கரண்ட்னாவது ஐ ஃப்ளோஸ் த்ரூ ஏ கண்டக்டர். ஒரு ஃப்ளோஸ் அது கண்டக்டர் என்ன பண்ணிட்டு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. கெப்ட் அக்ராஸ் ஏ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேங்களா, ஃபார் ஏ டைம். ஓகேங்களா, டைம் பொறுத்தனாது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேறு இதுவாகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒர்க் டன் ஆர் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்பெண்ட். எதுவாக ஸ்பெண்ட் ஆகும், ஹீட்டாக போயிடும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சர்க்கியூட்டில் வந்து இப்போ எது வேணா வச்சுக்கோங்க, இந்த டங்ஸ்டன் அந்த மாதிரிலாம் கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா, டங்ஸ்டன் வேணா நார்மலான ஒரு காப்பர் ஒயர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ அதெல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஹீட் ஆகும். ஓகேங்களா, மீதி எனர்ஜி என்ன போவோம், ஹீட் எனர்ஜியாக வெளியே போகும். இதுதான் ஜூல்ஸ்லான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இன்னும் ஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டிங்னு ஒன்று இருக்குது, அதை பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, W என்னன்னு சொன்னோம், ஜூல்ஸ்லான்னு சொல்லுவோம், ஈக்குவல் டு V இன்ட்டு I இன்ட்டு T. ஓகே, நான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டைமை பொறுத்து வேரி ஆகும். அந்த இடத்துல வந்து அந்த ஜூல்ஸ்ல அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஹீட் வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த லா பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து ஜோல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஜோல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் H வந்து I² RT. ஓகேங்களா, இது வந்து ஃபார்முலா. என்ன சொல்றாங்கன்னா, இட் ஸ்டேட் தட் த ஹீட் டெவலப் இன் எலக்ட்ரிக் சர்க்யூட் டியூ டு த ஃப்ளோ ஆஃப் வேரிஸ் டைரக்ட்லி ஆஸ். ஓகேங்களா, என்னது ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்ல வந்து ஹீட் டெவலப் ஆகும். நம்ம இந்த லாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, அதான் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் சர்க்யூட்ல ஹீட் வந்து டெவலப் ஆகும். ஓகேங்களா, ஜோல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே இந்த லா வேற, அது வேற. ஜோல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் வேற. ஓகேங்களா, இட் ஸ்டேட் தட் த ஹீட் டெவலப்ட் இன் எலக்ட்ரிக் சர்க்யூட் டியூ டு த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வேரிஸ் டைரக்ட்லி ஆஸ். ஓகே, என்ன சொல்றாங்கன்னா H is equal to I² RT. இது வந்து ஃபார்முலா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட். அந்த I² ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட், R ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் அண்ட் டைம் ஆஃப் ஃப்ளோ. ஓகேங்களா, என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி தான் வந்து இந்த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் வந்து இந்த லாவை பற்றி சொல்றாங்க. ஓகேங்களா, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் வந்து இதோட டெஃபினேஷன் வந்து இதுதான். ஓகேங்களா, அதாவது ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்ல வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. எதனால, அந்த சர்க்யூட் டியூ டு த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வேரிஸ் டைரக்ட்லி. அந்த கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகும்போனாவும் அந்த கரண்ட் வந்து வேரியஸ் டைரக்ஷனில் இது ஆகும்போனாவும் கரண்ட் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்ல சொல்றாங்க. ஓகேங்களா, இது வந்து 7th லா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 8. ஓகேங்களா, 8 பொறுத்த வரைக்கும் சீபேக் எஃபெக்ட். இதில் வந்து 3 இருக்கு. ஓகேங்களா, அந்த தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குப்பா. இதுலனா இந்த ஃபர்ஸ்ட் லெசன் கேள்வி லாஸ்ட்ல ஒரு தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குப்பா. அந்த கொஸ்டினோட 3 இது இருக்கு. ஓகேங்களா, ஒன்று வந்து சீட் பேக்கு, இன்னொன்று பெல்டியர், ஒன்று தாம்சன். ஓகேங்களா, அது 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஓகே, இப்போ இல்லை சீட் பேக் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பெல்டியர் தாம்சன் அது வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதை சொல்கிறேன் பாருங்க. சீட் பேக் டிஸ்கவர்ட் தட் இன் ஏ க்ளோஸ்டு சர்க்யூட். க்ளோஸ் சர்க்யூட் என்ன பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, கன்சிஸ்டிங் ஆஃப் 2 dissimilar மெட்டல். ரெண்டுமே வேறு மெட்டல்ஸ். ஓகேங்களா, when the junction are maintained at different temperature, அதாவது டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் என்ன பண்ணுறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இஸ் டெவலப்டு. EMF என்ன பண்ணுறாங்க, EMF டெவலப்டு. ஓகேங்களா, the current flows due to the EMF is developed called a thermoelectric current. ஓகேங்களா, the current flows due to the EMF is developed current is thermoelectric current. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இங்கே இருக்கு, இது வந்து கோல்டு பாடின்னு வச்சுக்கோங்க. இது வந்து அது ஹாட் பாடி, அது கோல்டு, இது ஹாட் பாடி. ஓகேங்களா, இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து என்ன பண்ணுறேன், காப்பரை கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இங்கேருந்து அயனை கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ என்ன ஆகும், இது ஹீட் ஆக இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் வந்து என்ன ஆகும்னா, அந்த காப்பரில் அயன் என்னன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கண்டிப்பாக அந்த
அந்த காப்பர் ஒயர் அந்த கண்டக்டரில் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ இது ஹீட் ஆக என்ன ஆகும்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இங்கே என்னாகும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி இந்த இடத்துக்கு போகும் ஓகேங்களா. ஹீட் ஆனாலும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி இந்த இடத்துக்கு போகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இதுலேருந்து நான் கோல்டு சர்ஃபேஸ்லேருந்து என்ன பண்ணும் ஸ்லோவாக மூவ் ஆகி என்ன பண்ணணும் இந்த இடத்துக்கு போகும். புரிஞ்சுதா? இதுதான் அதோட டிஃபரன்ஸ் சொல்கிறாங்க ஓகேங்களா. சீட்பேக் டிஸ்கவர் தட் இன் க்ளோஸ் சர்க்யூட் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 டிசிமிலர் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ், அதானது ஒன்று காப்பர் ஒன்று அயன் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா வென் ஜங்ஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்னாலே ஒன்று கோல்டு ஒன்று ஹாட் ஓகேங்களா. அந்த டிசிமிலர் மெட்டல்ஸ்க்கு அந்த காப்பர் அயனை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. கீழே அந்த டெம்பரேச்சருக்கு வந்து என்ன பண்ணுங்க கோல்டு ஹாட் ஓகேங்களா. இப்போ என்ன சொல்றாருன்னா கரண்ட் ஃப்ளோஸ் டியூ டு த EMF டெவலப்ட் இஸ் கரண்ட் தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட் ஓகேங்களா. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கரண்ட் சொல்றாங்க தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட் சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா the two dissimilar metals connected to form two junction is called thermocouple. அந்த ஒரு ஜங்ஷன் ரெண்டு ஜங்ஷன் ஃபார்ம் பண்ணதுல அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா தெர்மோகப்புள்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா. இப்போ இந்த இது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை புரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து அடுத்த லா, அதாவது இந்த பெல்டியர் எஃபெக்ட் புரியும் ஓகேங்களா. இதெல்லாம் சொல்றாருன்னா அவர் பெல்டியர் டிஸ்கவர்டு தட் when electric current is passed through a circuit of a thermocouple ஓகேங்களா. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஹீட் இஸ் எவால்வ் அட் ஒன் ஜங்ஷன், அதாவது ஹீட் வந்து ஒரு ஜங்ஷன்ல வந்து எவால்வ் ஆகும், இன்னொரு ஜங்ஷன்னாவும் அப்சர்வ் ஆகும். சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இது வந்து ஒரு இது ஓகேங்களா. இது வந்து ஒரு இது இதனால அயன், இது காப்பர் ஓகேங்களா. இப்போ இது வந்து ஒரு பேட்டரியில் நான் கனெக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. கீழே வந்து என்ன பண்ணுறேன் ஒரு இதுவால் இது பண்ணுறேன் ஓகேங்களா. புரிஞ்சுக்க நம்புறேன் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ எப்பயுமே கரண்ட் என்னது ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோவர் பொட்டன்ஷியலுக்கு போகுமா, ப்ளஸ்ஸு இது மைனஸ் ஓகேங்களா. அப்படின்னாவும் கரண்ட் வந்து இந்த சைடு ஃப்ளோ ஆகும் ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணும் இந்த அயன் என்ன பண்ணும் அதை வந்து எவால்வ் பண்ணும் ஓகேங்களா. இங்கேருந்து வர கரண்ட் என்ன பண்ணும் இதுலேருந்து வெளியே போகும் ஓகேங்களா. கரண்ட் என்ன பண்ணும் இதுலேருந்து வெளியே போகும், அது எவால்வ் ஆட்டு ஒரு ஜங்ஷனாகவும் கரண்ட் வந்து ஹீட் வந்து சாரி எவால்வ் ஆகும் ஓகேங்களா. இன்னொரு ஜங்ஷன் என்ன பண்ணும் அதே இது வந்து அப்சர்வ் ஆகும் ஓகேங்களா. என்ன சொல்கிறாரு அவர், அந்த தெர்மோகப்புள் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஜங்ஷன்னாவும் ஹீட் வந்து எவால்வ் ஆகும், இன்னொரு ஜங்ஷன்னாவும் ஹீட் வந்து அப்சர்வ் ஆகும் ஓகேங்களா. இது கரண்ட் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக புரியும் ஓகேங்களா. அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த இதில் வந்து ஹையர் பொட்டன்ஷியல் லோவர் பொட்டன்ஷியல் போதா, இந்த சைடு இந்த சைடு போதா, அப்போ இதுலேருந்து நான் வரும் இதுலேருந்து இது வந்து எவால்வ் ஆகி இந்த இடத்துல அப்சர்வ் ஆகும் ஓகே. அந்த மாதிரி நான் பண்ணணும் ஒரு லூப் ப்ராசஸாக நடந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஓகேங்களா. இதை தான் வந்து பெல்டியர் எஃபெக்ட், அதாவது ஒரு ஜங்ஷனில் வந்து ஹீட் வந்து எவால்வ் ஆகும், இன்னொரு ஜங்ஷனில் வந்து ஹீட் ஆகும் அப்சர்வ் ஆகும். இதெல்லாம் சொல்கிறது பெல்டியர் எஃபெக்ட் ஒன்று பெல்டியர் எஃபெக்ட் சொல்கிறார் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டென்த் லாவை பொறுத்த வரைக்கும் தாம்சன் எஃபெக்ட் என்ன சொல்றாங்கன்னா தாம்சன் ஷோட் தட் இஃப் பாயிண்ட்ஸ் இன் ஏ கண்டக்டர் ஆர் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ல இருக்குப்பா the density of the electron at these will differ ஓகேங்களா. density of electrons வந்து நாவும் differ ஆகும் ஓகேங்களா. and as a result the potential difference is created between these points. the Absorption effect is also reversible. அதாவது இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த ப்ராசஸ்க்கு நாவும் ரிவர்ஸாக நடக்கும் ஓகேங்களா. என்ன சொல்றாங்க ஒரு ஜங்ஷன்ல வந்து பெல்டியரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜங்ஷன்ல வந்து எவால்வ் ஆகும், ஒரு ஜங்ஷன்ல அப்சர்வ் ஆகும் சொல்றாரு. ஆனா இதுல வந்து ரிவர்ஸா இருக்கும். அப்சர்வ் ஆகிற இது வந்து அடுத்ததுல வந்து எவால்வ் ஆகும் ஓகேங்களா. இப்போ ஸ்டார்டிங்ல நாம அப்சர்வ் ஆகும். இப்போ ரெண்டு எடுத்துக்கிறோம் நம்ம ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெண்டு இது வந்து அது காப்பர்னு வச்சுப்போம், இது வந்து அயன் வச்சுப்போம். இது ஏ இது பி, அதே மாதிரி என்னது இது ஏ இது பி. இப்போ இதில் வந்து பாஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல இதில் வந்து ரெண்டு பாயிண்ட் கனெக்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களா. இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும்னாவும் ஹீட் வந்து எவால்வ் ஆகும், இந்த பாயிண்ட் ஹீட்னாவும் அப்சர்வ் ஆகும் ஓகேங்களா. புரிஞ்சது நம்புறேன். இந்த பாயிண்ட்டை பார்த்தினாவும் ஹீட் வந்து எவால்வ் ஆகும், இந்த பாயிண்ட்டை பார்த்தினாவும் ஹீட் வந்து அப்சர்வ் ஆகும் ஓகேங்களா. இதுதான் நான் சொல்கிறேன் தாம்சன் சொல்கிறாரு ஓகேங்களா. ஒன்றுமே கிடையாது. இந்த மூணு லாவை பொறுத்த வரைக்கும் ஃபீட்பேக் புரிஞ்சதுன்னா பெல்டியர் புரிஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து தாம்சன் புரிஞ்சிடும். ஏன்னா பெல்டியர் வந்து இந்த தாம்சன் வந்து பெல்டியரோட ரிவர்ஸ் தான் ஓகேங்களா. பெல்டியர் என்ன சொல்லிருக்காரு ஒரு இடத்துல வந்து ஹீட் எவால்வ் ஆச்சுன்னா ஒரு இடத்துல வந்து அப்சர்வ் ஆகும் சொல்லிருக்காரு. ஆனால் தாம்சன் என்ன சொல்கிறது அது ஆப்போசிட்டாக சொல்கிறார். ஒரு இடத்துல வந்து ஹீட் வந்து எவால்வ் ஆகும், ஒரு இடத்துல வந்து ஹீட் வந்து அப்சர்வ் ஆகும் ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த மாதிரி சொல்கிறது ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு 10 நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம் ஓகேங்களா. 10 வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம் ஓகேங்களா. எதனா உங்களுக்கு புரியல இல்லை ஒரு இடத்துல தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில் போகும்போது கண்டிப்பாக நாங்கள் மாற்றிக்கிறோம் ஓகேங்களா. என்ன பண்ணுங்கள் எதனா ஒரு மிஸ்டேக் ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி தப்பாக இருக்குது இதெல்லாம் தப்பாக சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எதனா மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அதை தாண்டி ரொம்ப பொறுமையாக சொல்லுங்கள், ஃபாஸ்ட்டாக சொல்லாதீங்க அப்படின்ற என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு எதனா உங்களுக்கு ஒரு ட்ராபேக்ஸ் என்ன இருந்தால் அதையும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிடுவோம் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம அடுத்ததாக போக போகிறோம். அடுத்ததாக என்னன்னா 11th வந்து கியூரிஸ் லாவை பொறுத்த வரைக்கும் when temperature is increased ஓகேங்களா, temperature increased the thermo vibration will upset
தெர்மோ வைப்ரேஷன் வில் அப்செட் த அலைன்மெண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். அதாவது டெம்பரேச்சர் இடத்துல இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, தெர்மல் வைப்ரேஷன் இருக்குல்ல, அதை என்ன பண்ணோம், அந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டை வந்து என்ன பண்ணோம், அலைன் பண்ணுறதை வந்து அப்செட் பண்ணும். ஓகே, அலைன்மெண்ட்டை வந்து தேர்ஃபோர் த மேக்னெட்டிக் சசபிலிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கை இப்படி போடுவாங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/t இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மேக்னெட்டிக் சசபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆக இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இன் மெனி காசஸ் த சசபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் இஸ், ஓகேங்களா, எதுலனா அந்த மெட்டீரியலோட சசபிலிட்டியே போட்டுருதான். ஓகேங்களா, இப்போது அதில் வந்து அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணும். அது என்ன பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டன்ட்டாக சேர்ப்போம். அதுக்கு பேர் என்னது, கியூரிக் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஓகேங்களா, சீன்றது கியூரிக் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆக அந்த மேக்னெட்டிக் டைபோல் இருக்குல்ல, அதில் வந்து என்ன பண்ணும், அந்த டைபோல் மூமெண்ட் வந்து என்ன பண்ணும், அது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா, அதான் என்ன சொல்லிருக்காங்க, அதாவது அப்போ சசபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால வந்து இந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வந்து அலைன்மெண்ட் வந்து அப்செட் ஆகுது. எதனால, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த லாவோட டெஃபினேஷன். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ஈஸியான லா தான், புரிஞ்சுக்க நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் லா போயிடும், 12th லா. ஓகேங்களா, 12 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, as temperature increases the ferromagnetism decreases due to the increased thermal agitation of atomic dipoles னா சொல்றாங்க. அந்த ferromagnet என்ன பண்ணுது, டிக்ரீஸ் ஆகுது. எதனால, to the increased thermal agitation of atomic dipoles. ஓகேங்களா, at a particular temperature ferromagnetic material become paramagnetic. அந்த ferromagnetic என்ன பண்ணும், paramagnetic சேஞ்ச் ஆகும். திஸ் டெம்பரேச்சர் இஸ் நோன் அஸ் கியூரி டெம்பரேச்சர் தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, the susceptibility of the material above the Curie temperature is given by, இதில் சொல்லிருக்காங்க, கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே. இதுதான் சொன்ன கை மேக்னெட்டிக் சசபிலிட்டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது வந்து கியூரி கான்ஸ்டன்ட் T மைனஸ் டிசி. ஓகே, அதான் டிசின்றது கியூரி டெம்பரேச்சர். ஓகேங்களா, என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, ஃபெரோமேக்னடிசம் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஃபெரோமேக்னடிசம் கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, டியூ டு த இன்க்ரீஸ்ட் தெர்மல் அகிடேஷன் ஆஃப் அட்டாமிக் டைபோல்ஸ். ஓகேங்களா, சொல்றாங்க அண்ட் தெர்மல் அகிடேஷன்ஸ் ஆஃப் அட்டாமிக் டைபோல்ஸ். அப்புறம் அட் ஏ பர்டிகுலர் டெம்பரேச்சர், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு அப்புறம்னாவும் ஃபெரோமேக்னட் வந்து பேராமேக்னட்டிக்காக வந்தாலும் சேஞ்ச் ஆயிடும். அந்த டெம்பரேச்சருக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க, கியூரி டெம்பரேச்சர் சொல்றாங்க. ஓகேங்களா, the susceptibility of a material above the Curie temperature is given by. ஓகே, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, அது வந்து ஃபார்முலா. இதை வந்து நீங்கள் எழுதுனா கண்டிப்பாக எழுதணும். இது எழுதினா தான் உங்களுக்கு மார்க் தரும். ஓகே, நீங்கள் என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த டெஃபினேஷனை பொறுத்த வரைக்கும் தியரியாக ஃபுல்லாக எழுதிட்டாலும், நீங்கள் வந்து அதை வந்து கீழே ஃபார்முலா எழுதினாலும், அதை தாண்டி அதுக்கு வந்து எதனா யூனிட்ஸ் எதனா இருந்தாலும், ஓகே, இது மாதிரி சின்ன சின்ன யூனிட்ஸ் எதனா இருந்தாலும் அதெல்லாம் போடணும். ஓகே, சர்க்யூட்ஸை பொறுத்த வரைக்கும் கீழே எக்ஸ்பிளேஷனுக்காக அந்த ஆப் பேர்லாம் போடுங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக யூனிட்ஸ் போட்டே ஆகும். லென்த்துக்காக என்ன போடுங்க, எல் போடுங்க, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா, அந்த டைமென்ஷன்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி டைமென்ஷன் ஃபார்முலாஸ் கேட்கும்போது அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க, டைமென்ஷன் தான் என்னன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணுன்றது படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் சொல்கிறேன். அந்த யூனிட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அந்த யூனிட்ஸை வந்து கண்டிப்பாக போடுங்க, எங்கேயும் விட்டுறாதீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னன்னா ரைட் ஹேண்ட் தம் ரூல் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அசியூம் தட், அதாவது ஒரு கண்டக்டர், வி ஹோல்டு த கண்டக்டர் கேரிங் இன் அவர் ரைட் ஹேண்ட் சச் தட் thumb points in the direction of a current flow. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, then finger encircle the conductor point in the direction of the magnetic field lines produced. சொல்லுங்க, ஓகேவா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஒயர் ஒன்று எடுத்துப்போம். ஓகேங்களா, இது கரண்ட் கேரிங். இதில் வந்து நான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம், இந்த மாதிரி போட வேணாம், நான் வெறும் எலக்ட்ரான்ஸ் இது மட்டுமே போடுறேன். இதில் வந்து ஏதோ நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்போது இது வந்து என்ன பண்ணுங்க, என்ன சொல்கிறோம், ரைட் ஹேண்ட் தம்பு ரூல் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போது இது வந்து அது தம்பு வந்து ஃப்ளோ ஆஃப் கரண்ட், அதாவது த ஃபிங்கர்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஈஸியாக சொல்கிறேன், மேக்னெட்டிக் லைன்ஸ் என்ன பண்ணுறோம், எந்த டேரக்ஷன் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறது பேர் தான் ரைட் ஹேண்ட் தம் ரூல். நான் என்னோட இதில் சொல்கிறேன், எந்த டேரக்ஷனில் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ளோ ஆகுது இதுவாகிறது கண்டுபிடிக்கிறது பேர் தான் தம் ரூல். ஓகேங்களா, இதுனாது ரைட் ஹேண்ட்
ரைட் ஹேண்ட் வச்சுக்கோங்க. எப்போவுமே அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், அந்த கண்டக்டருக்கு பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஓகே, அதாவது பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஓகே, அதாவது அந்த கண்டக்டருக்கு பர்பெண்டிகுலராகவும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போது இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்குது, இந்த கரண்ட் வந்து இந்த இதில் பாஸ் ஆகுது. ஓகேங்களா, கீழேருந்து மேலே போகுது, கீழே இருந்தாவது மேலே போகுது. ஓகேங்களா, இப்போது இது தம்பு எப்படி பர்பெண்டிகுலராக, இது வந்து அது பர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, இப்போது அது அப்படியே இப்படி மடக்குங்க, அந்த கையை என்ன பண்ணுங்க அப்படியே இப்படி மடக்குங்க. ஓகே, அப்போ என்ன ஆகுது, இந்த இது வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது, ஆன்டி கிளாக் வைஸ்ல ஆகுது, ஃப்ளோ ஆகுது. ஓகே, நான் அது இந்த மாதிரி இது பண்ண போனாது டேரக்ஷன் எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல ஆகுது, ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கண்டக்டர் கரண்ட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்படி இருக்கு. ஓகேங்களா, இதுக்கு நான் ஆகும் அதே மாதிரி பர்பெண்டிகுலராக இருக்கு, பர்பெண்டிகுலராக இருக்கும்போது என்ன ஆகும், இப்படி ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா, நீங்கள் இப்படி தான் கண்டுபிடிக்கும், தமிழில் பொறுத்து இப்படி தான் கண்டுபிடிக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கு, இப்படி ஃப்ளோ ஆகும். புரிஞ்சுதா, எதுக்கு இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்த வார்த்தைங்க வராதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஓகேங்களா, அப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுதுன்ற கண்டுபிடிப்பதுனால இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்களா, கண்டக்டருக்கு பர்பெண்டிகுலராக தான் எப்பயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுவாகும். அப்படி பார்த்தோன்னா அதை வந்து எப்படி இருக்கும், மேலே போச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி கண்டக்டரோட இது வந்து மேலே இருந்தால் இப்படி இருக்கும். ஓகேங்களா, இதுவே கீழே இருந்ததுன்னா அவர் எப்படி இருக்கும், கிளாக் வைஸ்ல இருக்கும். ஓகேங்களா, புரிஞ்சுக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து அடுத்த கொஸ்டின் போயிடும். அடுத்த கொஸ்டின் 14th கொஸ்டின், மேக்ஸ்வெல் ரைட் ஹேண்ட் கார்க் ரூல். இது ரொம்ப இருந்தால் நான் படிச்சாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா, திஸ் ரூல் கேன் பி ஆல்சோ யூஸ் டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரௌண்ட் த கரண்ட் கேரிங் சர்க்யூட் கண்டக்டர். இது வந்து அதே இதுதான். ஓகேங்களா, இஃப் வி ரொட்டேட் ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ யூசிங் டிரைவர். ஓகேங்களா, ஸ்க்ரூ டிரைவர் வச்சு என்ன பண்ணுறோம், ரைட் ஹேண்ட் வந்து என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம். த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் சேம் ஆஸ் த டைரக்ஷன். ஓகேங்களா, இந்த ஸ்க்ரூ அட்வான்சஸ் அந்த டைரக்ஷன் ஆஃப் த ரொட்டேஷன் ஆஃப் த ஸ்க்ரூ கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட். என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது என்ன பண்ணுறோம், ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ வந்து என்ன பண்ணுறோம், ஸ்க்ரூ டிரைவரில் ரொட்டேட் பண்ணுறோம். தென் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் சேம் டைரக்ஷன், அந்த கரண்ட் அது அந்த சேம் டைரக்ஷனில் இருக்கும். ஓகேங்களா, ஆஸ் த டைரக்ஷன் இன் விச் ஸ்க்ரூ அட்வான்சஸ். நான் இந்த இது வந்து ரொம்ப சிம்பிளான அந்த ரைட் ஹேண்ட் தம் ரூலை வச்சு நீங்கள் இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, நான் ஃபர்ஸ்ட் அதே சொன்னது தான், கண்டக்டருக்கு அது பர்பெண்டிகுலராக எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகும், அதை வந்து நீங்கள் எந்த டைரக்ஷனில் இதுவாக அது அந்த மேக்னெட்டிக் ஃப்ளோ ஆகுதோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தெரியும், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு தெரியும். ஓகேங்களா, இதை வந்து தெரிஞ்சவங்க கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான். இது வந்து லான்றதை தாண்டி ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா, இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த ரைட் ஹேண்ட் தமிழ் வந்து இதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் அவர் கான்செப்ட் தான் இதில் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ என்ன பண்ணுங்க, இது வந்து எப்படி இருந்தது நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், ஹோம்ஸ்லான்னு ஒன்று இருக்குது. அது நான் சொன்னேன், இந்த VIRோட ரிலேஷன் கண்டுபிடி தான் இந்த இது. ஓகேங்களா, எல்லாம் சொல்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் பயோசாவர்ட்ஸ்லாம் எதுக்குன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குப்பா. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்க பேர் தான் அது இந்த பயோசாவர்ட்ஸ்லாம். ஓகேங்களா, அதுதான் அந்த பயோசாவர்ட். அவங்க 2 பேரும் ஒரு சயின்டிஸ்ட். ஓகேங்களா, 1890 எப்பயோ அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னு என்ன பண்ணுறாங்க, அந்த இதில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, நான் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்கிறேன். இங்கே வந்து ஒரு இது கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதுனா அது கண்டக்ட். ஓகேங்களா, நம்ம எப்படி எடுப்போம், டிபின்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐடியல் sin θ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஐடியல் sin θ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஐன்றதுனால எதுக்கு டைரக்ட் ஃபுல்லாக இருக்கும், இது வந்து இதில் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ எடுத்துப்போம், தனித்தனியாக பார்ப்போம். டிபி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ எடுத்துப்போம். ஓகேங்களா, அதாவது கரண்ட் எவ்வளோக்கு ப்ரொடியூஸ் அதில் வந்து இப்போ ஃப்ளோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுட்டு நம்புறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து கரண்ட் ரொம்ப அதிகமாக இருந்தால் அது இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரிலேஷன். செகண்ட் ரிலேஷன் வந்து டிஎல்ன்றதுனா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சர்க்யூட் ஃபோல்டு சர்க்யூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுனாது டிஎல், அந்த பாயிண்ட் பேர் என்னது டிஎல். ஓகேங்களா, இங்கே அதாவது நம்ம கண்டுபிடிக்க பேர் என்னது, இங்கே தான் அந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ல வந்து எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இதுலேருந்து இப்போ இதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சோன்னா
ஓகேங்களா. எதனால நம்ம டிஎல் எடுக்கிறோம்னா இதில் வந்து இன்டகிரேஷன் சிம்பிள் ஒன்று வரும். ஓகேங்களா. அது வந்து நான் எப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோவில் போடும்போது சொல்லுவேன், காஸ்ட்லாலே சொல்கிறப்ப ஏன் இன்டகிரேஷன் சிம்பிள் வரும்னு சொல்லிட்டு. அந்த டிஎல் எதுக்குன்னா இப்போ அந்த டேரக்ட்லி பொசிஷன்னா இப்போ அந்த இடத்துல இருக்க கரண்ட் எப்படி இருக்கும், ஒரு ஃப்ளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அந்த டிஎல்ன்ற பொசிஷன் என்ன இருக்கும், ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா. அந்த கரண்ட் எவ்வளோக்கு அந்த டிஎல் லென்த் எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதுனாவோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்க்ரீஸ் ஆகும். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ அந்த டிஎல் அந்த லென்த் வந்து எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ, அதாவது அந்த கண்டக்டரோட லென்த் வந்து எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆகுது, நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகணும். ஓகேங்களா. மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த நெல் விதைக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கவுண்ட் பண்ணி காமெடி தான். இப்போ ஒரு நெல் போட்டால் ஒரு நெல் வரணும், 10 மூணு நெல் போட்டால் 10 மூட்டை நெல் வரணும் அப்படின்ற மாதிரி தான். ஓகேங்களா. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லென்த் இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபீல்டும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. அதுதான் அது செகண்ட் ரிலேஷன். அடுத்த ரிலேஷன் என்னன்னா சைன் டீட்டான்னு ஒன்று இருக்குது. இதில் எங்கன்னா ஆங்கிள் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆங்கிள் என்னன்னா இப்போ நம்ம சூஸ் பண்ண தெரியுமா இந்த பாயிண்ட்டு, அந்த சர்க்கியூட்டுக்கு வந்து சைன் டீட்டா ஏன் எடுத்துருக்காங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து பெர்பெண்டிகுலர் ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணுவோம், அவங்க சைன் டீட்டான்னு ஒரு யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா. நல்லா கேட்டு தம்பி, சைன் டீட்டா நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ இதுக்கு இந்த கண்டக்டர்ல இருந்து நம்ம இந்த எடுத்த பாயிண்ட் என்ன பண்ணோம், பெர்பெண்டிகுலரா இருக்குன்னா என்ன பண்ணுவோம், சைன் டீட்டா யூஸ் பண்ணுவோம். இது மேலே இருக்கிற டைரக்ட்லி ப்ரொபோஷனல் முடிஞ்சிச்சு ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு கீழே ஆர் ஸ்கொயர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வரும் நம்ம இப்போ. அது ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அந்த குலூம்ஸ்லாலே பார்த்தோம். அதாவது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன பண்ணணும், அது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும், இருக்கவே இருக்காது. ரொம்ப லாங் போயிடுச்சுன்னா ஓகேங்களா, குறிப்பிட்டாருன்னா ஓகே. ரொம்ப லாங் போயிடுச்சுன்னா அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்காது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்காது. ஆனால் இதுலேயும் அதான் சொல்கிறாங்க, இந்த டிஎல்ன்றதுக்கு பார்த்தீங்களா, இப்போது அந்த லென்த் வந்து சாரி அந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிற பாயிண்ட். ஓகேங்களா. அந்த கண்டுபிடிக்கிற நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே இருந்து கண்டுபிடிக்கிற அந்த பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா. அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஓகேவா. இது கண்டக்டர், அந்த சைடு போட்டுக்கிறேன், நானே மறைச்சிடுவோம் போல. ஓகேங்களா. இது கண்டக்டர், நம்ம போன இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் பார்த்தோம். இது என்னத்துக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நான் பண்ணுது ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த மாதிரி போயிட்டே இருக்கா. நம்ம இதுலேருந்து பார்த்தா நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது, இங்கே தெரியும் இங்கே தெரியும். அதே வந்து டிஸ்டன்ஸ் போக 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 மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் லாங்காகி போக ஒரு கட்டத்துக்கு மேலே அது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எவ்வளோ ஃப்ளோ ஆகுறத கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம அந்த பாயிண்ட்லேருந்து டிஸ்டன்ஸ் தள்ளி போயிட்டோம், எங்கேயோ போயிட்டோம், பக்கத்து இருக்கே போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்கே ப்ரொடியூஸ் ஆகாம ஆகாதுல. அதுதான் நான் சொல்கிறாங்க இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகாதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போ தான் தெரியும் எவ்வளோ இது ஆகும் சொல்லிட்டு. அதுவே டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். இது வந்து இந்த லாவோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். அந்த ஒரு டேர்ம்ஸ்க்கும் நான் டெஃபினேஷன் சொல்லிருக்கேன், ஒரு டேர்ம்ஸ் எப்படி இது வருதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிருக்கேன். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நெக்ஸ்ட் கீழே வருது கொடுத்துருக்காங்க பாருங்க, டிபி ஈக்குவல் டு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எது பண்ணுறது, கேல ஒரு கான்ஸ்டன்ட் எது பண்ணுறோம், ஐடிஎல் சைன் டீட்டா டிவைட் பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா. இது ஃபார்முலா. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இதுவோட இது கண்டுபிடிக்கணும். ஒரு சின்ன லென்த் எடுத்துக்கிட்டு அதில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது, அதுலேருந்து எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது நம்ம கண்டுபிடிச்சோன்னா மொத்த இது கண்டுபிடிச்சனா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இன்டகிரேஷன் சொல்லிட்டு ஒரு இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்போது டிபி ஈக்குவல் டு இன்டகிரேட்டட் இன்டகிரேஷன் KIDL sin theta divided by R square. ஓகேங்களா. இது நான் ரேஸ் பண்ணிக்கிறேன், ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா. இப்போ இதில் வந்து இந்த கேவும் ஐயும் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. அப்போ அது வெளியே வந்துடுமா, டிபி ஈக்குவல் டு KI DL sin theta divided by ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா. அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்த சூஸ் பண்ணி நம்ம இது பண்ணால் நம்ம இந்த மொத்த இதோட இது கண்டுபிடிச்சிடலாம். இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஓகேங்களா. ஒரு இதை வச்சு நம்ம என்ன பண்ணால் மொத்த இதோட இது கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா. இதான் இன்டகிரேஷன். பயோசோவர்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்தது, ரொம்ப நான் புரிஞ்சுட்டு நம்புகிறேன். ஓகேங்களா. நல்ல சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா டேர்ம்ஸ்க்கான டெஃபினேஷனும் சொல்லிருக்கேன். அந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏங்க அந்த டேர்ம்ஸ் அங்கே வந்துச்சுன்றதும் சொல்லிருக்கேன். ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதை எதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன், நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸே வந்து எங்கே எவ்வளோ அங்கே வந்து இது வரும்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணுறேன். ஓகேங்களா. சொல்லிருக்கேன். ஸோ என்ன பண்ணுங்க, இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ என்ன பண்ணுங்க, இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கொஸ்டின். ஸோ என்ன பண்ணுங்க, நல்லா படிச்சுக்கோங்க.
அதை தாண்டி இந்த கொஷின்லேருந்து அப்ளிகேஷன்ஸு வரலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் நிறைய மாதிரி கொஷின்ஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா, அப்ளிகேஷன் தாண்டி அப்ளிகேஷன் தான் அப்ளிகேஷன் இங்கே மேடிஃபில் லைன் நம்பர் ஆஃப் மேடிஃபில் லைன்ஸ் வந்து எங்கள் ப்ரொடியூஸ் வந்து கண்டுபிடிப்பது அப்ளிகேஷன். ஓகேங்களா, இதை தாண்டி எங்கெல்லாம் இதில் ப்ராப்பர்ட்டிஸ் அது ஃபங்க்ஷன்ஸ் அது அதெல்லாம் மாதிரி நிறைய கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுங்க அதெல்லாம் இது பண்ணிக்கலாம். கீழே மேலே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாரு 3 பாயிண்ட். டேரக்ட்லி ஆஸ் த கரண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கரண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் அது சும்மா பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டேரக்ட்லி ஆஸ் த மேக்னட் ஆஃப் த லென்த் ஆஃப் தி எலமெண்ட், டைரக்ட்லி ஆஸ் த சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த டிஎல் அண்ட் ஆர். நான் சொன்னது அந்த டிஎல் இதுதான் ஆர். ஓகேங்களா, நம்ம எடுத்துக்கிறது பாயிண்ட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ஆஸ் த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆர் பிட்வீன் த பாயிண்ட் பி அண்ட் லென்த் எலமெண்ட் டிஎல். ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க அந்த ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் தான் சொல்கிறாங்க. அந்த ஆருக்கும் லென்த் எல் பாயிண்ட் இருக்கும் நான் சொல்கிறேன் இருக்க டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இது எக்ஸ்பிரஸ் பண்ணது தான் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா, புரிஞ்சுக்க நம்புறேன். நம்ம 16th கொஸ்டினுக்கு போயிடும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் வந்து டேன்ஜென்ட் லா. இந்த டேன்ஜென்ட் கேல்வனோமீட்டர் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை வந்து இதை பேஸ் பண்ணி இதை புரிஞ்சாதான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஒன்றுமே கிடையாது. இப்போது இது வந்து ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கோங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு அந்த மேக்னெட்டிக் நீடில்னு ஒன்று இருக்குது, மேக்னெட்டிக் நீடில் அதான் பண்ணுறீங்க எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி இப்படி ப்ளேஸ் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறீங்க. அந்த அது என்ன பண்ணுது, ஒரு அந்த கண்டக்டர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறா. அப்போ அந்த மேக்னெட்டிக் நீடில் என்ன பண்ணும், அதுக்கு வந்து பேரலாக வச்சுக்கும். ஓகேங்களா, இப்போ இப்படி இருக்க இந்த இது வந்து ஆகும் பேரலாக இப்படி வந்துடும். ஓகேங்களா, பேரலாக இப்படி வந்துடும். ஓகே, நான் வேறு கலரில் போட்டு காமியா உங்களுக்கு. ஓகேங்களா, பேரலாக இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இப்போ அதுவே அதே கண்டக்டர் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் ரொம்ப பெருசாக போட்டணும் இருங்க. இப்படி இருக்கு, டைரக்ஷன் வந்து இப்படி இருக்கு. அதே மாதிரி என்னாவது எலக்ட்ரிக் ஃப்ளேன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இதை வைக்கிறீங்க. அதே மாதிரி என்ன பண்ணணும், அதையும் பேரலாக வச்சுக்கோ. இது வந்து தனித்தனியாக இருக்குது. ஓகேங்களா, இப்போது 2 கண்டக்டர். ஓகேங்களா, ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் என்ன பண்ணுறீங்க, ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா, எப்படின்னா இந்த மாதிரி ஒன்று, இப்படி ஒன்று. ஓகேங்களா, இந்த டைரக்ஷன் என்ன பண்ணோம், அதுக்கு பேரலாக என்ன பண்ணோம், அந்த நீளே வந்துடும். நீல் பேரலாக என்ன பண்ணுறோம், எடுத்து வந்துடும். ஓப்பன் டூ தான் மேக்னெட்டிக் டூ மியூச்சுவல். ஓகேங்களா, இதான் சொல்கிறோம். ஓகேங்களா, அது உள்ளதுக்கு போதாவில் பேரலாக எடுத்துகிட்டு வந்துடும். ஹரிசாண்டலாக இருந்ததுன்னா என்ன பண்ணோம், அதுக்கு பேரலாக அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்ணோம், அதை வந்து பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து 2 எடுக்கிறோம். அதே சொல்லிருக்காங்க பாருங்க. when a magnetic needle or magnetic field is suspended in 2 mutual perpendicular uniform electric field. அதாவது 2 மியூச்சுவலாக பெர்பெண்டிகுலராக இருக்கும். இதுக்கு இது பார்த்தா இது பெர்பெண்டிகுலர், இதுக்கு இது பார்த்தா பெர்பெண்டிகுலர், மியூச்சுவல் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேங்களா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது 2 இதுலையுமே. it will come to rest in the direction of the resultant of 2 fields. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுறோம். இப்போது இது இந்த சைடும் பேரலாக ஆக முடியாது, இந்த சைடும் பேரலாக வராது. ஏன்னா 2 சைடும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. எதுக்கு நம்ம காம்பன்சேட் ஆகுதுன்னு தெரியாது அதுக்கு. அதனால் ஆகிடும் ரிசல்டண்ட்டாக, அதாவது அதுக்கு வேற ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன பண்ணோம், அது பிளேஸ் ஆகிடும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, டேன்ஜென்ட் லான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் கண்டக்டர் வந்து இப்படி இருக்க கண்டக்டர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னாவும் அந்த நீடில் வந்து அதுக்கு பேரலாக எடுத்து வந்தோம். அதுவே ஹரிசாண்டலாக இருக்கல என்ன பண்ணணும், அந்த மாதிரி இருந்தால் அதோட பொசிஷன் என்ன பண்ணணும், அதுக்கு பேரலாக எடுத்து வந்தோம். இப்போ அதே மாதிரி 2 மியூச்சுவலாக இருக்க பெர்பெண்டிகுலராக இருக்கிறத நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அப்போ அதில் வந்து எப்படி இருக்கும், அதில் வந்து அந்த போப்பட் 2த்துக்கும் பேரலாகவே இருக்க முடியாது. ஸோ அதனால் பண்ணணும் அதுவாக ஒரு இதில் வந்து ரிசல்டண்ட்டாக ஒரு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து டேன்ஜென்ட்டோட எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஓகேங்களா, இன்னும் தாண்டி வேறு புதுசாக நிறைய ட்ரை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் வீட்டில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக நிறைய ரொம்ப ரொம்ப ஆசை தான். ஓகேங்களா, எனக்கு என்னென்னா, எனக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறது வந்து தாண்டி உங்களுக்கு புரிஞ்சுதுன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு தேவை. ஓகேங்களா, ஸோ அதுக்காக நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம். யாரால வேணால் சொல்லிக் கொடுக்க முடியும். ஓகேங்களா, யாரால வேணால் எப்படி வேணால் இது பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு புரியாமல் சொல்லிக் கொடுக்குறதால மட்டும்தான் எங்களோட வேலை. ஓகேங்களா, வீடியோ போடுறதை தாண்டி உங்களுக்கு புரியாமல் சொல்லிக் கொடுக்குறது தான் எங்களோட வேலை. வீடியோ போடுறோம் காமிச்சிட்டு போயிடலாம். ஆனால் அதுக்கு நாங்கள் புரியாமல் இருந்தால் ஃபாலோவர்ஸ் எங்களுக்கு வருவாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, நிறைய லைக் வரும், ஷேர் வரும். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுங்கள், எங்களை இது பண்ணுறதுக்கு நீங்கள் தான், எங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் சரி, எங்களை வந்து நாங்கள் இன்னும் நிறைய சொல்லி தரோன்றதுக்காக மெயின் ரீசனும் நீங்கள் தான். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் புரியலை, இதை தாண்டி இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன், இன்னும் கொஞ்சம் நியூஆன்சஸ்லாம் ரொம்ப டெப்த்தாக சொல்லித்தாங்க அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு வேணா கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட்லாம் போயிடுவோம். நெக்ஸ்ட் வந்து 17th வந்து ஆம்பேர் சர்க்யூட்டில் வந்து அதில் பார்த்து அதே தான் இதுலையும். ஓகேங்களா, அந்த மாதிரி அந்த காஸ்ட்லால் சொன்ன அதே இதை வச்சு நான் இதை சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லைன் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு
over a closed loop, ஒரு closed loopல இருக்கு. is a mu naught times n current enclosed by the loop. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இத வந்து இது வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு க்ளோஸ்டான லூப்ல இருக்கு. ஓகேங்களா, க்ளோஸ்டான இருக்கு, லூப்ல இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், இதுவும் எதுக்காகனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை கண்டுபிடிக்கிறது தான். நீங்கள் சொன்னீங்கன்னா ஹோம்ஸ்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறது சிம்பிளான சர்க்யூட்டு, ஓகே. அதை தாண்டி பயோசாவர்ட்ஸ்லாம் வந்துச்சு, இதில் பயோசாவர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமா, ஏன் அதை யூஸ் பண்ண மாட்டேன்னு கேட்கலாம். அப்படி ஏன் முடியாதுன்னா பயோசாவர்ட்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்கலாக நிறைய வரும், எக்ஸ்பிரஷன்ஸ் நிறைய மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் வரும். ஸோ அதுக்காக தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ரொம்ப யூஸ் பண்ணி கண்டுபிடி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதை ரீப்ளேஸ் அதை தாண்டி ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த ஆம்பியர் சர்க்யூட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மொத்தம் 3 இருக்கு. கரண்டோட ரிலேஷன்ஸு, வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ் ரிலேஷன் கண்டுபிடிக்கிறது ஹோம்ஸ்லாம், அதை யூஸ் பண்ண முடியும். சிம்பிளான சர்க்யூட்ஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதை தாண்டி பயோசாவர்ட்ஸ்லாம் இருக்கு. பயோசாவர்ட்ஸ்லாம் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறது பயோசாவர்ட்ஸ்லாம். ஸோ அதையும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ ஆம்பியர் சர்க்யூட்லாம் வந்துருக்கு. எதனால் பயோசாவர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது சொன்னேன், மேத்தமெட்டிக்கல் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வரும். ஸோ அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணி நிறைய இது பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அந்த கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் டோட்டலாக தப்பாக வந்துருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த லா யூஸ் பண்ணிருக்காங்க. இதுவும் சொல்லிடுறேன் எப்படின்னு சொல்லிட்டு, அதே தான் அந்த கான்செப்ட் தான் இங்கேயும். இதை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா, க்ளோஸ்ட் இன்டர்வல்னு ஏன் சொன்னேன் நான், ஒரு லூப்பில் இருக்கும்போது அந்த லூப்போட மொத்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நம்ம சின்னதாக ஒரு ஏரியா எடுத்து இன்டகிரேட் பண்ணால் நம்ம மொத்த ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சதில்ல? இப்போ அதான் சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த இடத்துல இந்த டிஎல்ன்றது எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அது closed integral d vector magnetic field and the length equal to mu naught I enclosed. அந்த இதில் பார்த்தா அதே கான்செப்ட் தான், காஸ்ல பார்த்தா அதே கான்செப்ட் தான். அதுலேயும் மியூ நாட் அதெல்லாம் வந்துச்சு, டிஃப்ரென்ஸ் ரேஷியோ வந்துச்சு. இதெல்லாம் சொல்லிருக்காங்க ப்ராடக்ட்ல வந்துருக்கு. இதில் வந்து ஓகேங்களா, மியூ நாட்னாது பெர்மியபிலிட்டின்னு சொல்லுவாங்க. பெர்மியபிலிட்டி ஆஃப் ஸ்பேஸ் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து என்ன வந்து அப்சர்வ் பண்ணுறது இல்லை கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ சொல்லிருக்காங்கன்னா பி டாட் டிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ்ட். ஐ என்க்ளோஸ்ட்னாது அந்த என்க்ளோஸ்டில் இதில் இருக்க கரண்ட். ஓகேங்களா, மியூ நாட்ன்றது அந்த பெர்மியபிலிட்டி ஆஃப் இது. ஓகேங்களா, வேக்யூம் பெர்மியபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுதான் இந்த லா. இதில் வந்து என்ன சொல்லிருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் இந்த லா. அது வந்து எப்படின்றத கீழே சொல்லிருக்காங்க. பி டாட் டிஎல் அந்த சின்னதாக ஒரு இடத்த எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணுறாங்க, மியூ நாட் ஐஏ கால்குலேட் பண்ணோம்னா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தான் இந்த லாவோட ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா, இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி 3 இருக்கு. ஹோம்ஸ்லா சிம்பிளான சர்க்யூட்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். பயோசாவர்ட்ஸ்லாம் ஏன் யூஸ் பண்ண முடியாது இதில் அப்படின்னா ரொம்ப மேத்தமெட்டிக்கலாக நிறைய வரும். ஸோ அதனால் அதுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் வரதுனால நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் இந்த ஆம்பியர் சர்க்யூட்லாம் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டெஃபினேஷன் ஆஃப் டெஸ்லா. டெஃபினேஷன் ஆஃப் டெஸ்லா நான் சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்லான்னு தெரியும் உங்களுக்கு யாருன்னு. த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் 1 டெஸ்லா. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்கிறாங்க, 1 டெஸ்லான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இஃப் ஏ யூனிட் சார்ஜ் மூவிங் நார்மல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இந்த யூனிட் சார்ஜ்ன்றது ஏன் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த யூனிட் சார்ஜ் யூஸ் பண்ணும்போது மற்ற எந்த பை ப்ராடக்ட்ஸ்க்குனா வராது, எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. ஓகே, அது யூனிட் சார்ஜ்ன்ற வேல்யூ வந்து 1, எனிதிங் மல்டிபிள் 1 அதுதான் வரப்போகுது. ஓகேனா, அதனால தான் யூனிட் சார்ஜ் எதனால யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேனா, என்ன சொல்றாங்க, the strength of the magnetic field is 1 Tesla if a unit charge moving normal to the magnetic field. ஓகேனா, யூனிட் சார்ஜ் என்னது, magnetic field with unit velocity experience unit force னா சொல்றாங்கன்னா, இந்த அந்த நார்மல் சார்ஜும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் மூவ் ஆகிற வெலாசிட்டி என்ன சொல்றாங்க, அதோட ஸ்ட்ரென்த் என்ன சொல்றாங்க, 1 டெஸ்லா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் டெஸ்லா. ஓகேங்களா, இதுனாது 18th கொஸ்டின் நம்ம பார்க்கறது வந்து 18th கொஸ்டின். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல் நம்ம பார்த்தோம். லெஃப்ட் ஹேண்ட் ரூல் நான் சிம்பிளான எக்ஸ்பிளேஷன் சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸ்ட்ரெச் அவுட் த 4 ஃபிங்கர். ஓகேங்களா, நான் சொல்ல அப்படி நீங்கள் பண்ணிட்டே வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, மிடில் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர் ஆஃப் த லெஃப்ட் ஹேண்ட். ஓகேங்களா, தட் தே ஆர் இன் மியூச்சுவல் பெர்பெண்டிகுலர். அதாவது 3 மியூச்சுவல் பெர்பெண்டிகுலர். 3 எப்படி இருக்கும், 3மே பெர்பெண்டிகுலர் இருக்கும். எதை பார்த்தா இது பெர்பெண்டிகுலர், இதுக்கு இது பெர்பெண்டிகுலர், இதுக்கு இது பெர்பெண்டிகுலர். ஓகேங்களா, எதை பார்த்தாலும் எல்லாத்துக்கும் பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், இதுக்கு இது பெர்பெண்டிகுலராக இருக்கும், எல்லாத்துக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேங்களா, இப்படி பாருங்க, வச்சு பாருங்க. ஓகேங்களா, வச்சு பார்த்தீங்கன்னா 3மே மியூச்சுவல் பெர்பெண்டிகுலராக இருக்கும். இஃப் த 4 ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் இன் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அந்த 4 ஃபிங்கர் என்ன பண்ணுது, டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட சொல்லுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து த மிடில் ஃபிங்கர் இந்த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். மிடில் ஃபிங்கர் என்ன சொல்லுது, டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து the thumb will point in the direction of the force experienced by the conductor. ஏன்னா force experienced by the conductor அப்படின்னா சொல்றாங்கன்னா,
நம்ம ரைட் ஹேண்ட் ரூலை பார்த்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, அந்த கண்டக்டருக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு தான் ரைட் ஹேண்ட் ரூல். அந்த கண்டக்டருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதில் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் சேர்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா, அதுக்காக தான் அதில் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா, இது எதுக்குன்னா இதில் வந்து சொல்லிருக்காங்க இந்த மூணுமே பெர்பெண்டிகுலராக இருக்கும். 3 மியூச்சுவல் பெர்பெண்டிகுலர் சொல்கிறாங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். அதில் வந்து இந்த மிடில் ஃபிங்கர் 4 ஃபிங்கர் என்ன சொல்கிறாங்க, டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டைரக்ஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த மிடில் ஃபிங்கர் என்ன சொல்கிறாங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கும். இந்த இது வந்து டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டக்டர். கண்டக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த கண்டக்டர். அந்த தம் ஃபிங்கர் என்ன சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த கண்டக்டர். ஓகேங்களா, இந்த கண்டக்டர் தான் ஃப்ளோ ஆகுது. இதில் வந்து எப்படி இருக்கும், இதுக்கு பெர்பெண்டிகுலராக இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இதுவாகிட்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இதுவாகிட்டு இருக்கும். ஓகேங்களா, இது வந்து நீங்கள் தம் ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட எக்ஸ்பிளனேஷன் ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் தான். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் 20th கொஸ்டின். ஓகேங்களா, டெஃபினேஷன் ஆஃப் 1 ஆம்பியர். 1 ஆம்பியர் டெஃபினேஷன் கேட்குறாங்க. ஓகேங்களா, நான் சிம்பிளாக சொல்கிறேன். 1 ஆம்பியர் இஸ் டிஃபைன்ட் as constant current which when passed through each of the infinitely long parallel straight conductors. அதான் சொன்னா எனக்கு ஒரு கான்ஸ்டன்டான ஒரு கரண்ட் என்ன பண்றாங்க, ஒரு இன்ஃபைனைட்லி லாங் parallel straight conductor என்ன பண்றாங்க, பாஸ் பண்றாங்க. kept inside by a parallel distance of 1 meter. அது ரெண்டுக்கு parallel distance வந்து 1 meter apart in a vacuum. வேக்யூமையும் போய் அதனால ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். ஓகேங்களா, காஸ் ஈச் கரண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் 2 × 10⁻⁻⁷. இந்த ரெண்டு ஃபோர்ஸ் என்ன பண்ணணும், அந்த ரெண்டு கண்டக்டரும் ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதனால அதுதான் நான் சொல்றாங்க நியூட்டன் பெர் மீட்டர் லென்த் ஆஃப் ஏ கண்டக்டர். அதான் நான் சொல்றேன் நியூட்டன் பெர் மீட்டர் லென்த். அதான் அந்த லென்த் பேர் என்ன சொல்றாங்க, நியூட்டன் பெர் மீட்டர் லென்த் ஆஃப் ஏ கண்டக்டர். ஓகேங்களா, இதனால டெஃபினேஷன் ஆஃப் ஆம்பியர். ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் நம்ம இதில் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கும் நம்புறேன். ஓகேங்களா, நம்ம இந்த மாதிரி அடுத்த 20 கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. வணக்கம் 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 12th மக்களே. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, அதாவது போன லைவ்ல நம்ம வந்து இந்த 40 லாஸ் வந்து பார்த்தோம்ல, 40 லாஸ் வந்து சொல்லியிருந்தோம்ல, அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட 20 லாஸ் வந்து நம்ம போன வீடியோவில் பார்ட் 1ல பார்த்தோம். ஓகேங்களா, இது வந்து பார்ட் 2, அடுத்த 20 லாஸோட வீடியோ. ஓகேங்களா, இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகேவா, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸில் இருக்க இந்த 40 லாஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவோம். நீங்கள் படித்தா மட்டும் போதாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் படிக்கிறதுக்காக நீங்கள் இதை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நிறைய படிக்க வைங்க. இந்த 40 லாஸ்ட்ல இருந்து கண்டிப்பாக எதனா 1, 2, 3 லாஸ் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்க, இந்த 40 லாவையுமே படிச்சுக்கோங்க. வாங்க நம்ம பார்ட் 2 வீடியோக்குள்ளே போவோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேரடே லா ஆஃப் மேக்னடிசம் ஆஃப் இண்டக்ஷன். ஓகேங்களா, ஃபேரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்லிருக்காங்க. ஓகேங்களா, இது இந்த பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஃபேரடே என்ன சொல்றாங்கன்னா லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்லிட்டு ஒரு இதுவாக கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா, எலக்ட்ரோ மேக்னெட்னாங்க அது எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேர்ந்தது அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக். ஓகேங்களா, இண்டக்ஷன் ஒன்று வார்த்தை இருக்கே, அதுதான் என்னன்னா இண்டக்ஷன் தூண்டுதல் அர்த்தம். ஓகேங்களா, அது தூண்டுதல். ஓகேங்களா, இப்போ நம்ம பிசிக்ஸ் ரிலேட்டடா பார்க்கும்போது இப்போ நான் ஆன்சர் படிக்கிறேன் பாருங்க. when the magnetic flux linked with a closed coil changes, ஓகேங்களா, and EMF is induced and hence an electric current flow in the circuit. This current is called an induced current, and the EMF giving rise to each current is called induced EMF. This phenomenon is known as electromagnetic induction. இல்ல எப்படின்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, whenever the magnetic flux linked with the coil changes. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஃபேரடே அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா, 2 காயில் எடுத்துக்கிறாரு. ஓகேங்களா, என்ன பண்றாரு, காயில் எடுத்துக்கிறாரு. இது என்ன பண்றாரு, ஒரு கேல்வனோமீட்டரோட கனெக்ட் பண்றாரு. ஓகேங்களா, ஒரு கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்றாரு. இப்போ இது பக்கத்துல ஒரு பார் மேக்னெட். ஓகேங்களா, இது பக்கத்துல என்ன பண்றாரு, ஒரு பார் மேக்னெட் எடுத்துட்டு வர்றாரு. ஓகேங்களா, இந்த பார் மேக்னெட்டை வந்து இந்த சைடு, அதாவது அந்த காயிலை நோக்கி எடுத்துட்டு வரும்போது என்ன, இந்த கேல்வனோமீட்டர்ல ரிஃப்ளெக்ஷன் காமிக்கும். கேல்வனோமீட்டர் நம்ம எதுக்கு வச்சிருக்கோம், அந்த இடத்துல கரண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம், கேல்வனோமீட்டர் வச்சிருக்கோம். ஓகேவா, ஸோ இது என்ன பண்றோம், நார்த் போல வந்து என்ன பண்றோம், அந்த காயில் கிட்ட எடுத்து போகும்போது டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. ஓகேங்களா, அப்ப டிஃப்ளெக்ஷன் காமிக்கும் போதுனா அங்க என்ன கான்செப்ட்னா, அந்த இது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த
பார் மேக்னெட் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அங்கே அது இஎம்எஃப் வந்து இன்டியூஸ்ட் ஆகுது. ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அதாவது ஃபேரடே இன்னொரு விஷயமும் சொல்லிருக்காரு. எவ்ரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கான்செப்ட் இதில் வச்சு பாத்தீங்கன்னா ஓகேங்களா, அந்த கான்செப்ட் இதை வச்சு பாத்தீங்கன்னா அதாவது இந்த பார் மேக்னெட்டை அந்த காயில் கிட்ட கொண்டு போகும்போது ஓகேங்களா, காயில் கிட்ட கொண்டு போகும்போது அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த காயில் என்னாவது ஒரு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ்ட் ஆகுது. ஓகேங்களா, இப்போ இது இங்கிருந்து நான் தள்ளி எடுத்துட்டு போயிட்டேன். ஓகேங்களா, இது ரெஸ்ட்ல இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரெஸ்ட்ல இருக்கு, இதுவும் ரெஸ்ட்ல தான் இருக்கு. ஓகேங்களா, அதுக்கு அந்த காயிலும் சரி இந்த பார் மேக்னெட்டும் சரி ரெண்டுமே ரெஸ்ட்ல தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ என்ன பண்றேன், அதை கிட்ட எடுத்து போகும்போது டிஃப்ளெக்ஷன் வந்து ரைட்ல வந்து காமிக்குது. ஓகேங்களா, இப்போ ரொம்ப தள்ளி தூரமா எடுத்துட்டு போயிட்டா டிஃப்ளெக்ஷன் காமிக்காது. ஓகேங்களா, அது டிஃப்ளெக்ஷன் காமிக்காது. இதுவே நார்த் போல இந்த பக்கமும் ஓகேங்களா, இங்க சவுத் போல் இங்க நார்த் போல் வச்சுன்னா டிஃப்ளெக்ஷன் எப்படி காமினா லெஃப்ட் சைட்ல காமிக்கும். ஓகேங்களா, அவங்க என்ன சொல்றாங்க, whenever the magnetic flux linked with the closed coil changes ஓகேங்களா, and EMF is induced and hence an electric current is flow in the circuit. என்ன சொல்றாங்க, அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து அந்த க்ளோஸ் காயில் சேஞ்ச் ஆகும்போது அங்க என்ன ஆகும், இஎம்எஃப் வந்து இன்டியூஸ்ட் ஆகும். அப்படின்னா வந்து எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட்ல அந்த சர்க்யூட் என்ன ஆகும், எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து திஸ் கரண்ட் இஸ் கால்ட் இன்டியூஸ்ட் கரண்ட். ஓகே, இன்டியூஸ்ட்னால தூண்டுதல்னு சொல்றோம். ஓகேங்களா, எதனால இந்த பார் மேக்னெட்டால கரண்ட் வந்து தூண்டப்படுது. ஓகேங்களா, இன்டியூஸ்ட்னால இன்டியூஸ்டு இண்டக்ஷன் எல்லாம் ஒன்று. இண்டக்ஷன் வந்து என்ன சொல்றாங்க, தூண்டப்படுது. ஓகேங்களா, இன்டியூஸ்ட் கரண்ட் அண்ட் தி EMF give rise to the current is called induced EMF. நான் என்ன சொல்றேன், induced EMF சொல்றேன். இந்த பினாமினல் பேர் என்னன்னு சொல்றேன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்றேன். புரிஞ்சுக்கணும். நம்ம ஒண்ணுமே கிடையாது, ஒரு காயில் இருக்கு, அந்த காயில் என்ன பண்றோம், கேலோமீட்டர் கனெக்ட் பண்ணிருக்கோம், ஒரு பார் மேக்னெட் வச்சிருக்கோம். ஓகேங்களா, அந்த பார் மேக்னெட் என்ன பண்றோம், அந்த காயில் கிட்ட எடுத்துட்டு போகும்போது அந்த மெசேஜ் ஆர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான் சொல்லுவோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகேங்களா, அப்பனா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது இதோட கான்செப்ட். ஓகேங்களா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகேங்களா, ஸோ அதில் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது இஎம்எஃப் வந்து இன்டியூஸ்ட் ஆகும். ஸோ அந்த இஎம்எஃப் பண்ணாது அது எலக்ட்ரிக் கரண்ட் அந்த சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா, அந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் தான் அந்த இன்டியூஸ்ட் ஆகிற கரண்ட்டுக்கு பேர் என்ன சொல்றாங்க, இன்டியூஸ்டு இஎம்எஃப் சொல்றாங்க. ஓகேங்களா, இதுக்கு பேர் என்னது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஃபேரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகேங்களா, இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா, இன்னொரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால அது ஃபேரடே ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லால வந்து அதோட எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஓகேங்களா, இப்போ 22nd கொஸ்டின், 21st பார்த்தாச்சு, 22nd கொஸ்டின் போவோம். ஃபேரடே ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்றதுன்னா, whenever magnetic flux liquid with closed circuit changes, closed circuit, enclosed circuitக்கும் closed circuitக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. enclosedனா அது ஒரு இதுக்குள்ள ஒரு அறைக்குள்ள இருக்கிறது வந்து இது. ஓகேங்களா, enclosedனு சொல்லுவாங்க. closed circuitனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அதே மாதிரி என்ன பண்றோம், நம்ம ஒரு காயில் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, என்ன பண்றோம், கையில் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ இதோட ஒரு பேட்டரி கனெக்ட் பண்றோம். இங்க வந்து இந்த கீ இருக்கு. ஓகேங்களா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, க்ளோஸ்ட் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, and EMF is induced in the circuit which lost in the circuit as long magnetic flux is changed. ஓகே, அந்த கான்செப்ட் தான் இதுலயும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஒரு இன்னொரு காயில் வந்து இங்க வைக்கிறோம். ஓகேங்களா, ஓகேங்களா, என்ன பண்றோம், காயில் எடுத்து வைக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு சர்க்யூட்டு கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சர்க்யூட், இது ஒரு சர்க்யூட், இது க்ளோஸ் சர்க்யூட். ஓகேங்களா, இது வந்து பேட்டரி கீ கனெக்ட் ஆகிருக்கு, இதுல வந்து கேல்வனோமீட்டர் மட்டும் தான் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்றோம், இந்த சர்க்யூட்டை வந்து நம்ம என்ன பண்றோம், இது பக்கத்துல எடுத்துட்டு போறோம். ஓகேங்களா, அப்படின்னாவும் இந்த கேல்வனோமீட்டர்ல டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். ஓகேவா, அப்ப என்ன பண்ணுது, இந்த காயில் வந்து என்ன பண்ணுது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, என்ன பண்ணுது, அந்த கரண்ட் ஃப்ளோ இந்த இடத்துலதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, அப்போ அப்படி பண்றதுனால தான் அந்த இடத்துல நான் வந்து இன்டியூஸ்டு EMF வந்து இன்டியூஸ்டு கரண்ட் வந்து இந்த இதுல வந்து
ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா, அதுவும் இதுவும் ஒன்று தான். இண்டக்ஷன் அதில் ஃபேரடே ஃபர்ஸ்ட் லாவும் இந்த ரெண்டுத்தையும் இன்கார்பரேட் பண்ணி தான் சொல்லிருக்காங்க. ஸோ ரெண்டு லாவுமே ஒன்று தான். ஓகேங்களா, இப்போ செகண்ட் லாக்கு வந்து என்ன சொல்றாங்க, மேக்னிடியூட் ஆஃப் induced EMF in a closed circuit is equal to the time rate of change of magnetic flux linked with the circuit. ஓகேங்களா, இப்போ என்ன சொல்றாங்க, இதில் எக்ஸாம்பிளுக்கு ஒரே விஷயம் என்னன்னா, இப்போ இந்த காயில் வந்து பக்கத்துல இருக்கிறதுனால அது இதுல இன்டியூஸ்டு EMF கண்டிப்பா வருது. ஓகேவா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால EMF வந்து இன்டியூஸ்ட் ஆகும். ஸோ அதான் சொல்றாங்க இன்டியூஸ்டு கரண்ட்னு சொல்றாங்க. இது வரைக்கும் கிளியர் கான்செப்ட். ஓகேங்களா, இப்போ இந்த செகண்ட் லா பொறுத்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த காயிலுக்கு பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நான் அந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கிறதுனாலும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கிறதுனாலும் கரண்ட் வந்து இன்டியூஸ்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த காயில் பக்கம் தள்ளி போயிடுச்சு. அந்த காயில இருந்து ரொம்ப தூரமா தள்ளி போயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இன்டியூஸ்ட் ஆகுமா, ஆகாது. ஓகேங்களா, ஏன்னா குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு மேல நம்ம பயோசாவர்ட்ஸ் லெவலே பார்த்தோம், எவ்வளோ தூரத்து அந்த டிஸ்டன்ஸ் தள்ளி போனா இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்பர் ஆஃப் லைன்ஸ் நம்ம பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா, ஏன்னா அது வந்து அதோட கண்டக்டரோட லென்த் இன்க்ரீஸ் ஆனா ஓகே வேணா அது வேணா இதுவாகும். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஓகேங்களா, அந்த காயிலோட டர்ன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்க. ஓகேங்களா, அது இந்த கான்செப்ட். ஓகேங்களா, இப்போ இதை தாண்டி இது ரொம்ப லாங்ல போயிடுச்சுன்னா EMF வந்து இன்டியூஸ்ட் ஆகும். ஓகேங்களா, கிட்ட இருந்தா தானே EMF இன்டியூஸ்ட் ஆகும். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் தான் செகண்ட் லால சொல்றாங்க. ஓகேங்களா, the magnitude of induced EMF in a closed circuit is equal to the time rate of change of magnetic flux linked with the circuit. ஓகேங்களா, அந்த EMFல அந்த க்ளோஸ் சர்க்கியூட்ல எவ்வளவு வந்து அந்த க்ளோஸ் சர்க்கியூட்ல அந்த சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் சர்க்கியூட், அதாவது எவ்வளவு டைம் பொறுத்துனாவும் அது சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, இது வந்து செகண்ட் லா. அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனும் ஃபர்ஸ்ட் லாவும் என்ன பண்றாங்க, ஒரே இதுவாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை தாண்டி செகண்ட் லாவும் ஒன்று இருக்கு. செகண்ட் லாவும் பத்தியும் இதை சொல்லிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து 21, 22 கொஸ்டின்ஸும் ரெண்டுமே ஒரு மார்க் சிமிலரான கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். நெக்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த லென்ஸ் லா வந்து ரொம்ப சிம்பிள் தான். நான் படிக்கிறேன், அது அப்படியே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா, லென்ஸ் லா ஸ்டேட் தட் தி டைரக்ஷன் ஆஃப் தி இன்டியூஸ்டு கரண்ட். ஓகேங்களா, டைரக்ஷன் ஆஃப் தி இன்டியூஸ்டு கரண்ட், ஒரு சர்க்யூட்ல இருந்து இன்டியூஸ்டு கரண்ட் வந்து is such that always opposes the causes responsible for its production. ஓகேங்களா, நான் சொல்லிருக்காங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சர்க்யூட்ல இருந்து அதனால இன்டியூஸ்டு கரண்ட் வந்து இதுவாகும். ஓகேங்களா, அது எதுக்கு அப்போஸ் பண்ணும், அந்த ப்ரொடியூஸ் பண்ற அந்த சர்க்யூட்டுக்கு அப்போசிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் சொல்றாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் படிக்கும்போது ஒரு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். லென்ஸ் லா ஸ்டேட் த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட். இன்டியூஸ்ட் வரனாது அந்த சர்க்யூட்ல இருந்து இன்டியூஸ்ட் வர கரண்ட். ஓகேங்களா, such that it always opposes அது எதிர்க்கிறது. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க ஒரு செவரை தள்ளுறீங்க. ஓகேங்களா, இப்போ இந்த செவர் என்ன பண்றீங்க, ஒரு வீட்டில் உங்க செவர் இருக்கு, என்ன பண்றீங்க, தள்ளுறீங்க. அந்த செவர் உங்களால தள்ள முடியுமா, முடியாது. ஓகேங்களா, இதுல வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லாவும் அப்ளிகேபிளா இருக்கும். ஓகேங்களா, நீங்க கொடுக்கறது வந்து ஆக்ஷன். ஓகேங்களா, அந்த செவர் நகராம உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்போஸ் பண்ண பாத்தீங்களா, அதுக்கு பேர் ரியாக்ஷன். ஓகேங்களா, அந்த கான்செப்ட் தான் இந்த லென்ஸ் லா யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, லென்ஸ் லா ஸ்டேட் த டைரக்ஷன் ஆஃப் தி இன்டியூஸ்ட் கரண்ட் இஸ் such that it always opposes the cause responsible for its production. அது என்ன பண்ணும், அதுக்கு அப்போசிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றாங்க, இந்த லென்ஸ் லா சொல்லிட்டுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது வந்து 23rd லா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபிளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ஆர் ஜென்ரேட்டர். ரொம்ப ஈஸி தான். இதை வந்து நீங்க இந்த ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் சொல்றாங்கன்னா, the thumb finger, index finger and middle finger of the right hand stretched out in the mutually perpendicular directions. சொல்றாங்க. ஓகேங்களா, if the index finger points direction of the magnetic field, index finger என்ன பண்றாங்க, direction of the magnetic field சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து the thumb finger indicates. ஓகேங்களா, thumb finger indicates direction of the motion of the conductor, thumb finger. ஓகேங்களா, நெக்ஸ்ட் the middle finger. ஓகேங்களா, நான் சொல்றேன், middle finger என்னது, then the middle finger will indicate the direction of the induced current. Okay, நான் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த சர்க்யூட்ல வந்து என்ன இருக்கு, கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த சர்க்யூட்லனாவும் கண்டிப்பா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும், கண்டிப்பா ப்ரொடியூஸ் ஆகும். then the middle finger will indicate direction of the induced current. இதெல்லாம் சொல்றாங்கன்னா, ஓகே, ஓகேங்களா, என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து
கண்டக்டர். ஓகேங்களா, இது வந்து டைரக்ஷன் ஆஃப் தி கண்டக்டர். இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது வந்து டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட். ஓகேங்களா, இதுல வந்து நீங்க எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இண்டக்ஷன் அந்த மாதிரியான கான்செப்ட்ல வந்து வரும். ஓகேங்களா, ஸோ அதான் இதில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்குமே இந்த ஃபேரடே வந்து நிறைய சொல்லிட்டு இருப்பாரு. ஓகேங்களா, இது நிறைய என்ன சொல்லிட்டு இருப்பாரு, ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, கரண்ட் இன்டியூஸ்ட் ஆகுது, ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, கரண்ட் இன்டியூஸ்ட் ஆகுது. இதை பற்றி நிறைய சொல்லிட்டு இருப்பாரு. ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ், கரண்ட் இன்டியூஸ்ட், ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ், கரண்ட் இன்டியூஸ்ட், இதை பற்றி நிறைய சொல்லிட்டு இருப்பாரு. ஓகேங்களா, நீங்க வந்து இதை எல்லாத்தையுமே இன்கார்பரேட் பண்ணி படிச்சீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரே க்ளூ தான் இருக்கும். இந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறத பற்றி தான் சொல்லிட்டு இருப்பாங்க, கரண்ட் இன்டியூஸ்ட் ஆகிறத பற்றி தான் சொல்லிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே இதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுங்க, இந்த லெசன்ஸை வந்து கம்பேர் பண்ணி படிங்க. கம்பேர் பண்ணி படிக்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த 24th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அந்த டைரக்ஷன் எல்லாரோட அந்த கரண்டோட டைரக்ஷனு, கண்டக்டரோட டைரக்ஷனு, அப்புறம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட டைரக்ஷன் பற்றி அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, 24th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் வந்து 25th, இது நான் அதுவும் அதே தான், மேக்ஸ்வெல் லா ஆஃப் இண்டக்ஷன். ஓகேங்களா, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா மேக்ஸ்வெல் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, which explains the magnetic field is induced along a closed loop. அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து க்ளோஸ் லூப்ல வந்து இன்டியூஸ் ஆகும். ஓகேங்களா, பை சேஞ்ச் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேங்களா, இந்த ரீஜன் encircled by the loop. The symmetry between electric and magnetic field explains the extension of electromagnetic waves such as radio waves and gamma rays, infrared rays. ஓகேங்களா, இதெல்லாம் சொல்லிருக்காங்கன்னா சிமெட்ரி. ஓகேங்களா, சிமெட்ரினானது ஒரு விஷயத்த நம்ம ரெண்டா பிரிக்கும் போது நாமும் சேமா பிரியும். ஓகேங்களா, ஓகேங்களா, ஆனா மேக்ஸ்வெல் ஃபேரடே ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுறது மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணு சொல்லிட்டு ஃபேரடே சொல்லிட்டு ஓகேங்களா. ஆனால் மேக்ஸ் வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுமா, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணாதா? சாரி, மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அவர் ஒரு வார்த்தை கேட்டிருப்பாரு. அதுக்கு வந்து மேக்ஸ்வெல் இதில் சொல்லிருக்காரு பாருங்க. இதெல்லாம் சொல்றாருன்னா that the magnetic field B, okay, is induced along a closed loop. ஒரு closed loopல வந்து magnetic field induced ஆகும்போது by changing the electric flux. ஓகேங்களா, எதனால changing electric fluxனால வந்து magnetic field வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா, அவர் என்ன சொல்றாரு, மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் சொல்லிட்டு ஃபேரடே சொல்லிருக்காரு. முன்னாடியிலேயே பார்த்துருப்பீங்க நீங்க. ஓகேங்களா, இந்த இண்டக்ஷன்ல பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் லால பார்த்துருப்பீங்க, செகண்ட் லால பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, அப்புறம் இந்த இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமே, ஏன்னா இந்த எல்லா கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிருப்பீங்க, எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன வந்து இன்டியூஸ்ட் இஎம்எஃப், கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்றாரு. ஆனால் இவரு என்ன சொல்றாரு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறது மூலியமா அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகலாமே, இதுக்கு பேர் தான் சிமெட்ரின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, என்ன சொல்றாங்க, சிமெட்ரி. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், சாரி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆனா கண்டிப்பா எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகணுமே அப்படின்றதுனால அதை வந்து அப்படியே சொல்றாங்க. ஓகேங்களா, இதுக்கு பேர் என்னது, சிமெட்ரி. உங்களுக்கு புரியுது நம்புறேன். அதை நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. சிமெட்ரினா என்னது, ஒரு விஷயத்தை நம்ம ரெண்டா பிரிக்கும் போது சேமா பிரியணும். ஓகேங்களா, இப்போ நம்ம உடம்பே ரெண்டு கட் பண்ணா பைலேட்டரல் சிமெட்ரி சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு காது இந்த மாதிரி போகும்போது கை கால் அந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது ஃபேரடே பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுதோ கண்டிப்பா எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுற மாதிரி சொல்லிருக்காரு. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனாலும் அங்கே இந்த எலக்ட்ரிக் கரண்ட் கண்டிப்பா ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, மேக்ஸ்வெல்லாம் கேள்வி கேட்கிறாரு, நீங்க அப்படி சொல்றீங்களா, இப்படி யோசிக்கலாமே, எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் நீங்க யோசிக்கலாம்னு சொல்லும்போது அதை ப்ரூவ் பண்ணியும் காமிச்சிருக்காரு. ஓகேங்களா, அதுக்கு தான் சொல்றாங்க சிமெட்ரின்னு சொல்றாங்க. தி சிமெட்ரி பிட்வீன் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் எக்ஸ்பிளைன் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகேங்களா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து இப்படியும் சொல்லலாம், வேவ்ஸ் சச் அஸ் ரேடியோ வேவ்ஸ், காமா ரேஸ், இன்ஃப்ராரெட். இந்த மாதிரி அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல இது டிஃப்ரெண்ட் பேட்டர்னா டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்ல இந்த மாதிரியான ரேஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா, அதை வந்து நம்ம வந்து பிசிக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோல 5th லெசன்ல போட்டிருக்கோம். ஓகேங்களா, எப்படின்றத 5th லெசன்ல போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து போய் பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், கான்செப்ட்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்டா இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 26th கொஸ்டின், ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ். ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ் என்னதுன்னா, when the spectrum obtained from the sunlight is examined. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பிரிசம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, பிரிசம்ல வந்து ஒரு ஒயிட் லைட்டை பாஸ் பண்றது என்ன நடக்கும், டிஸ்போஷன் நடக்கும். டிஸ்போஷன் நடந்தா என்ன ஆகும், அந்த ஒயிட் லைட் வந்து 7 கலரா ஸ்பிளிட் ஆகும். ஓகேங்களா, என்னாகும்,
7 கலரா ஸ்பிளிட் ஆகும். ஓகேங்களா? இட் கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் டார்க் லைன்ஸ். ஓகேங்களா? என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்பெக்ட்ரம் எடுத்துக்கும் போது நம்ம அதுல ஒயிட் லைட்டை வந்து ஒரு இதுல பாஸ் பண்ணா அது வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது என்னன்னா அதுல வந்து சின்ன சின்ன லைன்ஸா போகும். ஓகேங்களா? அந்த விப்ஜிஆர்ல இருக்க லைன்ஸ்னாவும் கோடு கூட தெரியும். ஓகேங்களா? அதுல வந்து டார்க் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது சொல்றாரு. யாரு? இந்த ஃப்ரான்ஹோஃபர் சொல்றாரு. ஓகேங்களா? டார்க் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது சொல்றாரு. அது கண்டுபிடிச்சிருக்காரு. எதனால அப்படின்னா இந்த சன்ல இருந்து வர லைட் மூலியம் இல்லைன்னா அதுல வந்து ஹைட்ரஜன் ஹீலியம் ஆட்டம்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதனாலதான் இது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத சொல்றாரு. ஓகேங்களா? திஸ் டார்க் லைன்ஸ் இந்த சோலார் ஸ்பெக்ட்ரம் ஆர் நோன் அஸ் ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ். இந்த டார்க் லைன்ஸ் என்னன்னு சொல்றாங்க, அதை ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? எதனால ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ் பேர் வந்துச்சுன்னா ஃப்ரான்ஹோஃபர் ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? எப்படி இந்த பிரிசம்ல நம்ம ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணும்போது அது 7 கலரா ஸ்பிளிட் ஆகுது. எப்படி டிஸ்போஷன் மூலியமா. ஓகேங்களா? டிஸ்போஷன் மூலியமானாவது 7 கலரா ஸ்பிளிட் ஆகும்போது ஓகேங்களா 7 கலரா ஸ்பிளிட் ஆனதுக்கு அப்புறம் அந்த இதுல வந்து தெரியும் பாத்தீங்களா, அந்த ஸ்பெக்ட்ரம்ல வந்து நாமும் எல்லோ அந்த விப்ஜிஆர். ஓகேங்களா? வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ, எல்லோ, அந்த ஆரஞ்சு அந்த கலர்ஸ் தான் தெரியும் போது அதுக்கு இடையில என்ன இருக்கும், அந்த டார்க் லைன்ஸ் வந்து தெரியும். நிறைய பேர் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம்னா நிறைய பேர் தெரிஞ்சு இந்த ஸ்கூல்ஸ்ல நிறைய பேர் சொல்லி கொடுத்தோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க. அந்த டார்க் லைன்ஸ் வந்து தெரியும். ஏன்னா அந்த லைன்ஸ் எதுன்னு சொல்றது ஒரு சாரி அந்த சன்லைட்ல இருந்து வர லைட் அந்த அந்த மாதிரி சாரி அந்த சன்லைட்ல இருந்து வர லைட்ல வந்து ஸ்பிளிட் ஆகி அதுல என்ன தெரியாது டார்க் லைன்ஸ் வந்து தெரியும்னு சொல்றோம். ஓகேங்களா? அது பேர் வந்து ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ். ஓகேங்களா? இந்த கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 27th கொஸ்டின் நம்ம போறோம். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கும் இன்னொரு கொஸ்டினுக்கும் நம்ம ரிலேட்டபிலிட்டி எதுன்னா ஸ்கை ஏன் ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்றது என்ன பண்றது ஒரு ரிலேட்டபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? எதனால ப்ளூ கலர்ல இருக்குன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அதே மாதிரிதான் சன்ல இருந்து வர லைட்னாவும் இந்த அட்மாஸ்பியர்ல இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வரும், ஸ்கேட்டர் ஆகும். ஸ்கேட்டரிங் வந்து ஒளி சிதறல் சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன பண்றது ஒளி சிதறல். அதாவது அப்படி ஒளி சிதறும் போது நிறைய லைட்ஸ். ஓகேங்களா? ஒளி சிதற போனாலும் டிஸ்போஷன் மூலயமா ஒளி சிதறதா அதனால டிஸ்போஷன் ஸ்கேட்டரிங் மூலமா ஒளி சிதறதுனால ஸ்கேட்டரிங் சொல்லுவாங்க. ஒளி சிதறதுனால ஸ்கேட்டரிங் சொல்லுவாங்க. இந்த ப்ளூ கலர் லைட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வேவ் லென்த் கம்மி. ஓகேங்களா? அந்த வேவ் லென்த் கம்மியாக லைட் தான் அதிகமா ஸ்கேட்டர் ஆகும். ஓகேங்களா? அப்படி ஸ்கேட்டர் ஆகும் போது தான் நமக்கு வெயில் அதிகமா இருக்கும்போது சரி வெயில் டைம்லயும் சரி நம்மளுக்கு அந்த ஸ்கை வந்து அப்படி இருக்கு ப்ளூ கலரா தெரியுது. ஓகேங்களா? இதுதான் இந்த ஸ்கை ஏன் ப்ளூ கலரா தெரியுதுக்கான ஒரு ரீசன். இதுல என்ன சொல்றதுக்கான ரியலைஸ் ஸ்கேட்டரிங்ல இஃப் த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் இஸ் பை ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ். அட்மாஸ்பியர்ல இருக்க ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் ஸ்கேட்டர் ஆகும்போது which have a size are very much less than that of wavelength of light. ஓகேங்களா? என்ன சொல்றாங்கன்னா which have size. ஓகேங்களா? அது என்ன இருக்கும், சைஸ் இருக்கும். a very much ரொம்ப இதுவா இருக்கும், less than that of the wavelength. அந்த வேவ் லென்த் என்ன இருக்கும், ரொம்ப பெரிய சைஸ்ல ஸ்கேட்டர் ஆகும் ஆஃப் லைட். ஓகேங்களா? வேவ் லென்த் ஆஃப் லைட் ரொம்ப சைஸ்க்கு வந்து ஸ்கேட்டர் ஆகும். தென் the scattering is called Rayleigh scattering. ஓகேங்களா? இந்த சைஸ் ஆஃப் லைட் என்ன இருக்கும், அந்த வேவ் லென்த் வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து 27th கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன். ரியலைஸ் ஸ்கேட்டரிங்னா என்ன அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 28. இந்த 28 கொஸ்டின் என்னன்னா ரியலைஸ் ஸ்கேட்டரிங்ல அந்த ரியலைஸ் ஸ்கேட்டரிங்ல அவன் பத்தி சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? என்னன்னா the intensity of scattered the intensity of light. ஓகேங்களா? இன்டென்சிட்டினா வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வீழ்ச்சி. ஓகேங்களா? the intensity of scattered light in Rayleigh scattering is mainly proportional to the 4th power of wavelength. ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்னது, 1 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 1 டிக்ரீஸ் ஆகும், 1 டிக்ரீஸ் ஆச்சுன்னா 1 இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இதுல கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ இந்த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது அப்படின்னா அந்த வேவ் லென்த் வந்து ஆகும் கம்மியாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதான் சொல்றாங்கன்னா சாரி இன்டென்சிட்டி வந்து இன்டென்சிட்டி அதான் சொல்றாங்கன்னா அந்த ப்ளூ கலர் வந்து எப்படி ஸ்கேட்டர் ஆகுது அதுக்கு வந்து வேவ் லென்த் வந்து கம்மி. ஓகேங்களா? அப்போ இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். அப்படிதான் சொல்றாங்க. இதுல இன்டென்சிட்டி கம்மியா இருக்கும் அதுல வேவ் லென்த் வந்து அதிகமா இருக்கும். சாரி வேவ் லென்த் அதிகமா இருக்கும் போனா கம்மியா இருக்கும் போனா இருக்கும் அது இன்டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா அந்த ரியலைஸ் ஸ்கேட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க கான்செப்ட் தான் சொல்றாங்க. அதுல வேவ் லென்த் கம்மியா இருக்க லைட் தான் அதிகமா வந்து ஸ்கேட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? அதோட ஸ்கேட்டர் ஆனதுனால அதாவது ஸ்கை ஃபுல்லாவே ப்ளூ கலரா தெரியுது. ஓகேங்களா? அதோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்கன்னா அந்த வேவ் லென்த் கம்மியாகும் இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த ரியலைஸ் ஸ்கேட்டரிங் லாவோட
எக்ஸ்பிளேஷன் ஓகேங்களா. 28th கொஸ்டின் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 29 வந்து ஐகன்ஸ் பிரின்சிபல். ஐகன்ஸ் பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் ஒரு வேவ் ஃப்ரண்ட்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. வேவ் ஃப்ரண்ட்ன்ற விஷயம் வந்து நான் 6th லெசன்லயும் 7th லெசன்ல சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா. இருந்தாலும் நான் இப்பவும் சொல்றேன் வேவ் ஃப்ரண்ட்னா என்னன்னா, நீங்க நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்க, இந்த குளத்துக்கு நிறைய இந்த ஏரிக்கெல்லாம் போயிருப்பீங்க ஓகேங்களா. அப்படி போகும்போது என்ன பண்ணேன், கள்ளத்துக்கு போட்டு விளையாடுருப்பீங்க ஓகேங்களா. கள்ளத்துக்கு போட்டு விளையாடும் போது அதை பட்ட உடனே கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வந்து நான் போவோம் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னாவும் ஃபார்ம் ஆகும். கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வந்து எப்படி சொல்றாங்கன்னா, அதுதான் இந்த வேவ் நேச்சர்ல ஃபார்ம் ஆகுமா. அது எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுதான் அந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க ஓகேங்களா. நாகும் ரேஸ் வந்து இப்படி இப்படி போகுமா, அந்த மாதிரி வேவ்ஸ் வந்து நாவும் எல்லா டைரக்ஷன்லயும் ப்ராப்பகேட் ஆகுமா, அதுதான் இதுல கான்செப்ட். நாவும் எல்லா டைரக்ஷன்லயும் ப்ராப்பகேட் ஆகும். எப்படின்னா, வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கு ஓகேங்களா. வாட்டர் மாலிகூல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ப்ராப்பகேட் ஆகாது ஓகேங்களா. எப்படின்னா, அந்த மாலிகூல்ஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, மேலேயும் கீழேயும் இருக்கும் ஓகேங்களா. வேவ் வந்து போயிட்டு கீழே அப்படியே மேலே கீழே மட்டும் தான் இருக்குமே தவிர ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து ப்ராப்பகேட் ஆகாது ஓகேங்களா. அந்த இடத்துல இன்னொரு ப்ராப்பகேட் ஆகாது ஓகேங்களா. இது பேர் என்னன்னு சொல்லுவாங்க, வேவ் ஃப்ரண்ட். எதனால வேவ் ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, இந்த வேவோட கிரஸ்ட் இருக்குல்ல ஓகேங்களா, இது எல்லாம் சேர்ந்தா பாருங்க, நீங்க உங்களுக்கே தெரியும், இது வந்து ட்ரஃப், இதெல்லாம் சேர்ந்தா ஓகேங்களா, சாரி இது வந்து ட்ரஃப் ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கிரஸ்ட் எல்லாம் சேர்ந்ததுன்னா ஓகேங்களா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். ட்ரஃப்லாம் சேர்ந்தது ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இப்போ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அக்கார்டிங் டு ஐகன்ஸ் பிரின்சிபல் பார்த்தா ஈச் பாயிண்ட் ஆன் த வேவ் ஃப்ரண்ட், ஒரு பாயிண்ட் இருக்கும் பாத்தீங்களா வேவ் ஃப்ரண்ட்டுக்கு, பிஹேவ் as the secondary source of wavelets ஓகேங்களா. இப்போ இதுல வந்து ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ இங்க இருந்து நான் ஆகுனா இங்க இருந்து வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மாதிரி இங்க இருந்து ஒரு இதுக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அதெல்லாம் சொல்றாங்கன்னா, ஸ்ப்ரெட்டிங் அவுட் இன் ஆல் டைரக்ஷன் பண்ணும், அது எல்லா டைரக்ஷனும் ஸ்ப்ரெட் ஆகும் ஓகேங்களா. வித் த ஸ்பீட் ஆஃப் த வேவ், அந்த ஸ்பீட் ஆஃப் வேவுக்கும் அதுவும் நாவும் ஸ்ப்ரெட் ஆகும் ஓகேங்களா. தீஸ் ஆர் கால் செகண்டரி வேவ்லெட்ஸ் ஓகேங்களா. அது என்னன்னு சொல்றாங்க, செகண்டரி வேவ்லெட்ஸ்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா. The envelope to all these wavelets gives the position, அது ஒரு பொசிஷன் இருக்கும், and shape of the new wavefront at later time. அதான் பண்ணும், ஒரு நியூ wavefront என்ன பண்ணும், ஃபார்ம் பண்ணும் செகண்டரி வேவ்லெட்ஸ் ஓகேங்களா. நமக்கு புரிஞ்சது நம்புறேன். வேவ்ஃப்ரண்டானது நீங்க அந்த இது பண்ண கழுதைக்கு போடும் போது ஃபார்ம் ஆகிற கான்சென்ட்ரிக் சர்க்கிள் கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதனாகும் இந்த வேவ் ஷேப்ல போகுமா, என்னாகும் மாலிகுல்ஸ் வந்து மேலே கீழே வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா. அப்போ அந்த கிரஸ்ட் எல்லா சைடும் ப்ராபகேட் ஆகல. அப்போ சொன்னா பண்ண முடியும், கிரஸ்ட் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தோம்னா நான் ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அந்த ட்ரஃப் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும் ஓகேங்களா. அப்போ அந்த கிரஸ்ட் பாயிண்ட்லாம் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ அங்கிருந்தும் வேவ்ஸ் என்ன பண்ணும், நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும் ஓகேங்களா. அதனால சொல்றாங்க செகண்டரி சோர்ஸ் ஆஃப் செகண்டரி வேவ்லெட்ஸ்னு சொல்றாங்க ஓகேங்களா. சோர்ஸ் ஆஃப் செகண்டரி வேவ்லெட்ஸ் ஓகேங்களா. அது வந்து என்ன பண்ணும், எல்லா டைரக்ஷன்லயும் வந்து ப்ராபகேட் ஆகும். எப்படி ஸ்பீட் ஆஃப் வேவ், அதுக்கு ஸ்பீட் ஆஃப் வேவ் பண்ண பண்ணும், எல்லா சைடும் வந்து இதுவாகும் ஓகேங்களா, ஸ்கேட்டர் ஆகும். ஸ்கேட்டர்னு சொல்ற பாருங்க, ப்ராபகேட் ஆகும் ஓகேங்களா. இதெல்லாம் சொல்றாங்க செகண்டரி வேவ்லெட்ஸ் சொல்றாங்க. The envelope to all these wavelets give the position and shape of the new wavefront at later time. அதாவது ஒரு நியூ wavefront ஒரு பொசிஷன் ஷேப் கிடைச்சு நான் நியூ wavefront வந்துட்டு லேட்டர் டைம்ல வந்து இதுவாகுது ஓகேங்களா. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். நெக்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும், ரியலைஸ் கிரைட்டீரியான் ஃபார் டிஃப்ராக்ஷன் ஆனது ஒரு ஷார்ப்பான எட்ஜில் லைட் பட்டு பெண்ட் ஆகுது, இதுக்கு பேர் சொல்லுவாங்க டிஃப்ராக்ஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஷார்ப்பான இதில் வந்து லைட்டு பட்டு டிஃப்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, எட்ஜெலாம் ஷார்ப் லைட்டு பட்டு பெண்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, டிஃப்ராக்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு ரியலை கிரைட்டீரியா எல்லாம் சொல்றாங்கன்னா, ரியலை கிரைட்டீரியான்ன்றது என்னன்னா, தமிழ்ல சொல்றேன் பாருங்க, ரேலை இன் அளவுகோலின் படி ஓகேங்களா. ரேலை கிரைட்டீரியாவின் படி ஒரு படத்தில் உள்ள ஓகேங்களா, ஒரு படத்தில் உள்ள 2 புள்ளிகள், அதாவது இதை வந்து என்ன சொல்லுவாங்க, ரெசல்யூஷன் ஒன்று இருக்கு ஓகேங்களா. ரெசல்யூஷன் என்ன சொல்றாங்க, இப்போ நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, டு கெட் கிளியர் இமேஜ் ஓகேங்களா. இப்போ நீங்கள் டிவியில் பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் சொல்லி தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. எவ்வளோ ரெசல்யூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு, எவ்வளோ ரெசல்யூஷன் இருக்கணும், எவ்வளோ ரெசல்யூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ரெசல்யூஷனுக்கு என்ன அர்த்தம்னா
கெட் கிளியர் இமேஜ் டு கெட் கிளியரான இமேஜ் கிடைக்கிறதுனால ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. இதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு படத்தில் உள்ள 2 புள்ளிகள் ஒரு டிஃப்ராக்ஷன் வடிவத்தை மைய அதிகபட்சம். ஓகேங்களா, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து ஒரு வேவ் இருக்கு. ஓகேங்களா, இன்னொரு வேவ் இருக்கு. ஓகேங்களா, இதோட இது வந்து மேக்சிமம், இது மினிமம். ஓகே, அதாவது மேக்சிமம் மினிமம். ஓகேங்களா, ஒரு படத்தில் உள்ள 2 புள்ளிகள் ஒரு டிஃப்ராக்ஷன் வடிவத்தின் மைய அதிகபட்சம் மற்றொரு முதல் குறைந்தபட்சம். ஓகே, என்ன சொல்றாங்கன்னா, டிஃப்ராக்ஷன் வடிவத்தின் மைய அதிகபட்சம் மற்றொன்றின் முதல் குறைந்தபட்சம். ஓகே, அதாவது மேக்சிமமும் ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் மினிமம். ஓகேங்களா, அப்புறம் அதற்கு நேர்மறையாக ஒத்து போகும்போது மட்டுமே தீர்க்கப்படும் என்று கூறப்படுகிறது. அந்த ரெசல்யூஷன் சொல்றாங்க, இந்த ஃபர்ஸ்ட் மினிமமும் சென்ட்ரல் மேக்சிமமும் ரெண்டும் ஒரே இதுல இருக்கும்போது என்ன சொல்றாங்க, ரியலைஸ் கிரைட்டீரியா வந்து அவங்க வந்து அப்ளிகபிள் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, அது புரிஞ்சது அவங்களுக்கு ரெசல்யூஷன். இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, 7th லெசன்ல இந்த ரெசல்யூஷனை பத்தி ஃபுல்லா ஒரு டாபிக் வந்து சொல்லிருக்கேன். ஓகேங்களா, ரெசல்யூஷன் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் வந்து வீடியோல போடும்போது இந்த ரெசல்யூஷனை பத்தி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்லிருக்கேன். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுங்க, அந்த வீடியோ போய் பாருங்க. இதை விட உங்களுக்கு இன்னும் கிளியரான ஒரு கான்செப்ட் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுங்க, அந்த வீடியோ போய் பாருங்க. ஓகேங்களா, இதில் வந்து என்ன சொல்றாங்க, ரியலைஸ் கிரைட்டீரியா ஃபார் டிஃப்ராக்ஷன். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம். இதை வந்து எப்படின்றத சொல்றேன். ஓகேங்களா, இப்போ என்ன சொல்றாங்க, இதில் படிக்கணும். 2 points on the image, ஓகேங்களா, are said to be just resolved when the central maximum of one diffraction. ஒரு diffraction pattern ஆனது central diffraction of one diffraction pattern coincide with first minimum of other vices. ஓகேங்களா, இதெல்லாம் சொல்றாங்க, இந்த ரியலிஸ்ட் கிரைட்டீரியான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்களா, ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 31st கொஸ்டின். மேலஸ்லா என்ன சொல்றாங்கன்னா, மேலஸ்லா டிஸ்கவர்ட் தட் when a beam of plane polarized light of intensity incident on an analyzer, that an intensity of light transmitted from the analyzer varies directly as the square of the cosine of the angle between the transmission axis of polarizer and analyzer. இதெல்லாம் சொல்றாங்கன்னா, இப்போ இந்த கான்செப்டை பொறுத்த அதுக்கு மேலே நம்ம கான்செப்ட் இருந்துச்சு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேலஸ்லாம் எதை சொல்றாங்கன்னா, அன்போலரைஸ் லைட்டை போலரைஸ் லைட்டாக மாற்றணும். ஓகேங்களா, அது இதோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஓகேங்களா, இப்போ அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அன்போலரைஸ் லைட்ல என்னது, போலரைஸ் லைட்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் அது வந்து இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதோட வைப்ரேஷன் வந்து சிங்கிள் டைரக்ஷன் இருந்ததுன்னா அது வந்து என்னது, சிங்கிள் பிளேன் நார்மல் டு த டைரக்ஷன் ஆஃப் ரே. அந்த ரேக்கு சிங்கிள் டைரக்ஷனில் எதுனானது அது வந்து போலரைஸ் லைட். அன்போலரைசேஷன் எல்லா டைரக்ஷன்லையும் இருக்கிறது வந்து அன்போலரைஸ்ட் லைட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஏசிமெட்ரிக்கல் அபவுட் த ரேடியேஷன் டைரக்ஷன், ரே டைரக்ஷன். ஓகேங்களா, இது என்னது சிமெட்ரிக்கல். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் obtained by converting unpolarized light using polarites. என்ன சொல்றாங்கன்னா, அன்போலரைஸ்ட் லைட் என்ன பண்ணலாம், போலரைட்ஸ் மூலியமா போலரைஸ்ட் லைட்டாக மாற்றலாம். ஆனால் என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொடியூஸ் பை கன்வென்ஷனலி லைட் சோர்சஸ். அது லைட் சோர்ஸில் மட்டும் தான் பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அன்போலரைஸ்ட் லைட். ஓகே, இப்போ என்னன்னா, அன்போலரைஸ்ட் லைட்னா மாத்திரம் போலரைஸ்டா மாத்திரம். ஓகே, அன்போலரைஸ்ட் லைட்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு போலரைஸ்ல வந்து பாஸ் பண்றாங்க. ஓகேங்களா, அது வந்து I0. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன ஆகும், அது அன்போலரைசேஷனா எல்லா டைரக்ஷன்ல இருக்குமா, அதனால போகும், அந்த இதில் போகும்போது சிங்கிள் டைரக்ஷன்ல போகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு அனலைசர். ஓகேங்களா, அதாவது இந்த டைரக்ஷன்லையும் இந்த டைரக்ஷன் போகும், அதில் போகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு அனலைசர் ஒன்று பிளேஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, என்ன பண்ணுறாங்க, ஒரு அனலைசர் ஒன்று என்ன பண்ணுறாங்க, பிளேஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த அனலைசரில் பாஸ் ஆகிய லைட்னாவது போலரைஸ் லைட்டாக மாறுது. ஓகேங்களா, இப்போ இதில் தான் சொல்லியிருக்காங்கன்னா, தட் வென் ஏ பீம் ஆஃப் பிளேன் போலரைஸ் லைட் ஆஃப் இன்டென்சிட்டி இன்சிடென்ட் ஆன அனலைசர், அது பிளேன் போலரைஸ் லைட் ஆஃப் இன்டென்சிட்டி இன்சிடென்ட் அனலைசர் இன்சிடென்ட் ஆகும்போது த இன்சிடென்ட் லைட் ஆஃப் ஐ. ஓகேங்களா, அதுதான் சொல்கிறாங்க, ஐ வந்து transmitted from the analyzer. அந்த அனலைசர் என்னது டிரான்ஸ்மிட் ஆனது வேஸ் டைரக்ட்லி as the ஈக்குவல் டு என்னது I0ன்றது என்னது அந்த போலரைசர்லேருந்து வந்தது. ஓகே, அந்த போலரைசரில் இருக்க இன்டென்சிட்டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, கொசைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தெம், அது கொசைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தெம் டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸ் ஆஃப் போலரைசர் அனலைசர் என்ன சொல்கிறாங்க, இது என்னது இந்த காஸ் தீட்டா அந்த ஆங்கிளில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, இது வந்து மாலஸ். இந்த வீடியோஸில் பொறுத்த வரைக்கும் இந்த லாஸோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, அதனால தான் வீடியோஸ் வந்து
கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெசனாக இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக புரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி கொஷின்ஸாக இருக்கும்போது ரொம்ப நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது. நிறைய விஷயங்களை சொல்லணும்னு நினச்சா வீடியோ டியூரேஷன் வந்து நிறைய போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா சொல்லலாம் பண்ண முடியாது, நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் லெசன் வைஸாக படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரூஸ்டர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரூஸ்டர்லாம் ஸ்டேட்ஸ் தட் டேஞ்சன்ட் ஆஃப் தி போலரைசிங் ஆங்கிள் ஃபார் எ டிரான்ஸ்பரண்ட் மீடியம். அதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம் இருக்குது. ஓகேங்களா, ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம் இருக்குது இஸ் ஈக்குவல் டு த டு இட்ஸ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் பாஸ் ஆகிற லைட்டு, ஓகே, அந்த ப்ரூஸ்டரை பொறுத்த வரைக்கும் அந்த பாஸ் ஆகிற லைட் வந்து ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒரு இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒன்று வந்து ஆகும் refract ஆகும். ஓகேங்களா, ப்ரூஸ்டர் ஸ்டேட் தட் த டேஞ்சன்ட் ஆஃப் த போலரைசிங் ஆங்கிள், டேஞ்சன்ட் ஆஃப் த போலரைசிங் ஆங்கிள் ஃபார் எ டிரான்ஸ்பரண்ட் மீடியம், அந்த போலரைசிங் ஆங்கிள் டிரான்ஸ்பரண்ட் மீடியம் எப்படி இருக்கும், ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த டேஞ்சன்ட் ஆஃப் அந்த போலரைசிங் ஆங்கிள் எப்படி இருக்கும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இதெல்லாம் சொல்கிறேன், ப்ரூஸ்டர்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்னெல்ஸ் லா பொறுத்த வரைக்கும் the ratio of the sin of angle incident in the first medium, அதாவது ஏர் மீடியம் வாட்டர் மீடியம் ரெண்டு மீடியம் இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, the ratio of the sin of angle incident in the first medium to the sin of angle of the refraction in the second medium. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் மீடியம்னாது refractive index. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, in the second medium is equal to the ratio of refractive index n2 of the second medium to the refractive index n1 of the first medium. என்ன சொல்றாங்கன்னா, இந்த sin I by sin r ஆனதுன்னா sin I ன்றது இன்சிடென்ட் ஆங்கிள், ஓகேங்களா, sin r ன்றது ரிஃப்ளெக்டட் ஆங்கிள், ஓகேங்களா, ஈக்குவல் டு n2 by n1 னா செகண்ட் மீடியம் பை மீடியம் 1, ஓகேங்களா, மீடியம் 1 பை மீடியம் 2 பை மீடியம் 1. ஓகேங்களா, என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த ரெண்டுமே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாதிரி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அந்த சைன் ஆங்கிளுக்கு இருக்கும், அந்த ரெண்டு இருக்குமே இருக்கும், அந்த ரிஃப்ராக்டட் ரே இருக்கும், ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இன்சிடென்ட் ரேக்கு அந்த ரெண்டுமே இன்சிடென்ட் அந்த ரிஃப்ளெக்ஷனும் அந்த சைன் ஐ பை சைன் ஆர் ஈக்குவல் டு அந்த ரெண்டு மீடியமும் எப்படி இருக்கும், அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதனால ஸ்னெல்ஸ் லா ஒபே பண்ணுது அப்படின்றத இதை சொல்லிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து 33 கொஸ்டின் அது ஸ்னெல்ஸ் லா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 34th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் அப் டு விச் த ரே ஆப்டிக்ஸ். என்ன சொல்றாங்க, அது வந்து அந்த ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ் வந்து அப் டு விச் ரே ஆப்டிக்ஸ் வரைக்கும் அது போச்சு, ரே ஆப்டிக்ஸ் வரைக்கும் இருந்ததுன்னா அது வந்து ஒபே பண்ணுது ரே ஆப்டிக்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பியாண்ட் விச் த ரே ஆப்டிக்ஸ். ஓகேங்களா, அந்த ரே ஆப்டிக்ஸ் தள்ளி போயிடுச்சுன்னா இஸ் நாட் ஒபே, அந்த ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ்னா வந்து நாட் ஒபே பண்ணாது. ஓகேங்களா, பட் த வே ஆப்டிக் பிகம்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃப்ரெனல் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த வேவ் ஆப்டிக்ஸை வந்து ரே ஆப்டிக்ஸ் வரைக்கும் சரி இந்த ஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரே ஆப்டிக்ஸை வந்து ஒபே பண்ணுச்சுன்னா அது வந்து அப்ளிகபிள், ஒபே பண்ணுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரே ஆப்டிக்ஸை தாண்டி வே ஆப்டிக்ஸாக போயிடும். ஓகேங்களா, அது வரைக்கும் தான் அது அந்த ஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இந்த ரே ஆப்டிக்ஸ் வரைக்கும் தான் ஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ். அந்த ரே ஆப்டிக்ஸை தாண்டி போயிடுச்சுன்னா, ஓகேங்களா, அதெல்லாம் சொல்லுவாங்க செட்டுன்ற ஒரு வார்த்தையில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, செட்டுன்ற வார்த்தையில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸ் அது ஜெட்டு, ஒரு நிமிஷங்க, ஜெட்டு. ஓகேங்களா, ஜெட்டுன்றதுல குறிப்பாங்க. ஓகேங்களா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து இது வரைக்கும் ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அது ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ். இது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பெரிய ஒரு 5 மார்க்காக போகும். நான் உங்களுக்கு கான்செப்ட் இருக்கிறதுனால ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். ஓகேங்களா, இதெல்லாம் சொல்கிறாங்க. அது வந்து இந்த இது வரைக்கும் இது வந்து ரே ஆப்டிக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த ரே ஆப்டிக்ஸ் இருக்க வரைக்கும் தான் அந்த ஃப்ரெண்ட் சொன்னாவும் ஒபே ஆகும். ஓகேங்களா, அதை தாண்டி அது வே ஆப்டிக்ஸாக போச்சுன்னா அது வந்து ஒபே பண்ணாது. வே ஆப்டிக்ஸ் பிகம்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் சொல்கிறாங்க. அதனால ரே ஆப்டிக்ஸ் இருந்தால் அது ஒபே பண்ணுது, ரே ஆப்டிக்ஸை தாண்டி வே ஆப்டிக்ஸாக மாறிச்சுனா அது ஒபே பண்ணாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 35th கொஸ்டின், டி ப்ராக்லி ஹைபோதீசிஸ். டி ப்ராக்லி என்ன சொல்கிறாருன்னா, ஆல் மெட்டீரியல் லைக்ஸ், ஓகே, ஆல் மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ் லைக் எலக்ட்ரான், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான் இன் மோஷன்ஸ். ஓகே, இந்த மோஷன் என்ன சொல்கிறாங்க, அந்த வேவ் மாதிரி இதுக்காகட்டு அதுக்கு இது ஒரு தொடர்பு இருக்குது. ஓகேங்களா, அந்த வேவ் மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ்னாவும் அந்த வேவ் மாதிரியே வந்து அந்த மோஷன் வந்து வேவ் மாதிரியே இருக்கும். அதுக்கும் அந்த இதுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்ற மாதிரி டி ப்ராக்லி ஹைபோதீசிஸ் சொல்லிருக்காரு. இந்த டி ப்ராக்லி ஹைபோதீசிஸை இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, தீஸ் வேவ்ஸ் ஆர் கால்டு டி ப்ராக்லி வேவ்ஸ் ஆர் மேட்டர் வேவ்ஸ். ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க, டி ப்ராக்லி வேவ்ஸ் இல்லை மேட்டர் வேவ்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க, அக்கார்டிங் டு த டி ப்ராக்லி ஹைபோதீசிஸ், ஓகேங்களா, ஆல் மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ் லைக் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ஸ், ஓகேங்களா, எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இன் மோஷன் ஆர் அசோசியேட்டட் வித் வேவ்ஸ், ஆர் அசோசியேட்டட் வித் வேவ்ஸ். தீஸ் வேவ்ஸ் ஆர் கால்ட் டி ப்ராக்லி வேவ்ஸ் ஆர் மேட்டர் வேவ்ஸ். ஓகேங்களா, புரிஞ்சுக்க நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து 36th கொஸ்டின், டிஃபைன் பெக்காரல். ஓகேங்களா, பெக்காரல்னா எஸ்டிமேட் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆர். Becquerel estimate of activity R. Becquerel and 1 becquerel is equal to 1 deca per second. ஓகேங்களா, இது வந்து ஒரு யூனிட் கொஸ்டின் மாதிரியும்
இல்லை இது வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. நான் என்னோட எக்ஸாம்ஸில் நிறைய கேட்டிருக்காங்க, நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதான் சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் இந்த 40 கொஸ்டின்ஸில் இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்சு வேணால் உங்களுக்கு மார்க் பண்ணி தரேன், ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த பார்ட் 2 ஃபுல்லாக முடிஞ்சு பார்ட் 2 வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்க வாய்ப்புன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரெசல்யூட் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆர் இஸ் பெக்காரல். ரெசல்யூட் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆர் இஸ் என்னது சொல்கிறாங்க? பெக்காரல்னு சொல்கிறாங்க. அண்ட் 1 பெக்காரல் இஸ் ஈக்குவல் டு த 1 டிகாய் பெர் செகண்ட். 1 பெக்காரல் இஸ் ஈக்குவல் டு த 1 டிகாய் பெர் செகண்ட் சொல்கிறாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் கியூரி. டிஃபைன் 1 கியூரி. 1 கியூரி ஈக்குவல் டு 1 கியூ. அதெல்லாம் சொல்கிறாங்க. 1 கியூரியோட வேல்யூ வந்து 3.7 × 10. ஓகே, டிகாய்ஸ் பெர் செகண்ட். 1 கியூரி, அதான் அந்த 1 கியூரியோட யூனிட் என்ன சொல்கிறாங்க? பெக்காரல் சொல்கிறாங்க. டிகாய்ஸ் பெர் யூனிட் இங்கே பார்த்தோன்னா டிகாய்ஸ் பெர் செகண்ட் சொல்லுவாங்க. யூனிட் பெக்காரல் சொல்லுவாங்க. 1 கியூரி ஈக்குவல் டு 3.7 × 10 பெக்காரல். ஓகேங்களா? இது டிஃபைன் கியூரி. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அது ஃபுல்லாக பார்த்துக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 38 பொறுத்த வரைக்கும் பிராங்க்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார் சஸ்டைன்ட் ஆசிலேஷன். ஓகேங்களா? பிராங்க்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார் சஸ்டைன்ட் ஆசிலேஷன். இந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த ஃபாலோயிங் கண்டிஷன் கால்ட், அதாவது இந்த இதில் சொல்ல போகிற அந்த கண்டிஷனுக்கு பேர் பிராங்க்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிருக்காங்க. ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட் ஃபார் சஸ்டைன்டு ஆசிலேஷன். சஸ்டைன்டு ஆசிலேஷன்ஸில் மட்டும்தான் அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அப்படி இல்லை மற்றபடி எந்த இதுலையுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. இந்த ஆசிலேட்டரில் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபைட் ஆகும், இல்லை சாட்டிஸ்ஃபைட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா? அதாவது there should be positive feedback, அதாவது பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து the loop space shift must be 0 or integral multiples of 2π. அதாவது 0 டிகிரி இல்லைனா 2π, இல்லை 180 டிகிரியில் இருக்கலாம். 0லேருந்து 180 டிகிரியா இருக்கலாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து the loop again must be unity. யூனிட்னாது 1. ஓகேங்களா? that is a beta equal to 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டாக சொல்கிறாங்கன்னா, ஹர் ஏ இஸ் த வோல்டேஜ் கெயின் ஆஃப் த ஆம்பிளிஃபையர். ஏ என்ன சொல்கிறாங்க? வோல்டேஜ் கெயின் ஆஃப் த ஆம்பிளிஃபையர் வந்து எவ்வளோ வோல்டேஜ் வந்து கெயின் பண்ணுது. பி இஸ் த ஃபீட்பேக் ரேஷியோ. த ஃப்ராக்ஷன் ஆஃப் த அவுட்புட் தட் இஸ் ஃபீட்பேக் டு த இன்புட். ஓகே, அதான் சொல்கிறாங்க. அவுட்புட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் இருக்க ரேஷியோ சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது எப்படி இருக்கும்? ஈக்குவல் டு 1 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிமார்கன்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஏன்னா டிமார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் தியரம் செகண்ட் தியரம் 2 தியரம் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் தியரம் பொறுத்த வரைக்கும் the first theorem state that the complement of the sum of two logical inputs is equal to the product of the its complements. என்ன சொல்றாங்கன்னா, ஓகேங்களா, product sum of the two logical inputs is equal to the product of the டூ இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து டிமார்க்ஸ் ஃபர்ஸ்ட் லா. இது வந்து அதுக்கு அப்படியே வெளில ஆப்போசிட்டாக இருக்குது. செகண்ட் தியரம் ஸ்டேட்ஸ் தட் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ இன்புட்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகே, என்ன சொல்லிருக்காங்க? காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், சம் ஆஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இந்த 40 கொஸ்டின்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்சது. இப்போது இதுலேருந்து எதனா ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாஸ் நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி தரேன். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஸ்டார்டிங்க்கு போயிடுறேன். ஓகேங்களா? இதில் வந்து இந்த கூலம்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் இந்த கூலம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இது வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த காஸ்லாம் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, இது எக்ஸாம்பிள் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹோம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அந்த ஹோம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிச்சாஃப் ரூலும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது கிச்சாஃப் வோல்டேஜ். நெக்ஸ்ட்டு ஜோல்ஸ்லாவில் வந்து இது கேட்க மாட்டாங்க, ஆனால் ஜோல்ஸ்லா ஆஃப் ஹீட்டிங் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபீட்பேக் எஃபெக்டில் வந்து இந்த 3 எஃபெக்ட்டுமே கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கியூரிஸ்லா வந்து அதிகமாக கேட்டதில்லை, மேபி இது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? கியூரிஸ் வைஸ்லாம் வாய்ப்பு கிடையாது, அவ்வளோவா கேட்க வாய்ப்பு இல்லை. ஆனாலும் இந்த படிச்சுக்கோங்க. இந்த 40 கொஸ்டின்லேருந்து ஃபில்டர் பண்ணி தரேன். யாருக்காகனா இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபில்டர் பண்ணி தரேன். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த இது. மற்றபடி இந்த ஸ்டாப்பர்ஸில் இந்த 40 லெசன் படிச்சுக்கோங்க. ரைட் அண்ட் தம் ரூல். நெக்ஸ்ட் வந்து இது வேண்டாம். பேர்ஸ் ஹவர்ஸ்லாம் எல்லாருமே படிச்சிடணும். ரெண்டு பேருமே படிச்சிடணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 100 டைம்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன்னா டேஞ்சென்ட்லாம் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதையும் பார்த்தா நிறைய எக்ஸாம்ஸ்லாம் கேட்டு பார்த்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. நெக்ஸ்ட் வந்து ஆம்பியர் சர்க்யூட்லாம் பார்த்துக்கோங்க. அதாவது நான் படிக்கும் போது எனக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின். ஓகேங்களா? இது வந்து ஆம்பியர் சர்க்யூட்லாம் எனக்கு கண்டிப்பாக கேட்கப்பட்ட கொஸ்டின் இதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? டிஃபைன் டெஸ்ட்லாம் வேண்டாம். ரூல்ஸ் ரெண்டுமே படிச்சுக்கோங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ரூல். 1 ஆம்பியர் வேண்டாம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பார்த்துக்கோங்க. ஃபேரடே ஃபர்ஸ்ட்லா செகண்ட்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லென்ஸ்லாம் ஓகே இது வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ்வெல் ஆஃப் இண்டக்ஷன், ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ் பார்த்துக்கோங்க. ரேலே ஸ்கேட்டரிங் பார்த்துக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. ரேலே ஸ்கேட்டரிங் லா பார்த்துக்கோங்க, அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஹைகன்ஸ் பிரின்சிபலும் கேட்க வாய்ப்பு இருக்குது. நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ரேலே ஸ்கேட்டரிங் தேவையில்லை. மேலஸ்லாம் பார்த்துக்கோங்க. மேலஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 3 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா?
ரொம்ப இம்பார்ட்டன்டான 3 மார்க் கொஸ்டின். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன்னா ப்ளூஸ்டர்லாம் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன் தான். ஸ்னெல்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து அதை தாண்டி ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ் வேண்டாம், டீப் ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. பெக்காரல், கியூரி பார்த்துக்கோங்க. கியூரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட்டு பிராங்க்சன் ஈக்குவேஷன், டி மார்கன்ஸ் ஃபஸ்ட்டு செகண்ட். ஓகேங்களா. இதில் வந்து முக்கால்வாசி 40ல் ஒரு 25 அந்த மாதிரி நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதில் வந்து நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த 40 லாஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மட்டும் படிச்சுட்டு போனால் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக ஒரு 2-3 லாஸாவது கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். மேபி பை லக்குன்னா எல்லா லாஸையும் கேட்குற எல்லா லாஸையும் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை 1-2 லாஸ் கண்டிப்பாக ஏதாவது வந்துடும். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வேறு எதனா வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த ஃபிசிக்ஸ் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த டீச்சிங் வந்து எப்படி இருக்குது, இன்னும் நிறைய நான் சொல்லணும், நிறைய விஷயங்களை நான் இன்னும் நிறைய இன்டெப்த்தாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு தோணுச்சுன்னா இல்லை நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.